கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அவருடைய வல்லமை மாறாததா இருக்கிறது. அவருடைய கிருபை, அன்பு, தயவு, இரக்கம் மாறாததா இருக்கிறது. ஆகவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி ரகசியமே தேவ அன்பை சார்ந்ததா இருக்கிறது. அது எப்பொழுதுமே மாறாததா இருக்கிறபடினால் எப்பொழுதுமே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழுவோம் என்ற ஒரு விசுவாசத்தை கொடுப்பதே அந்த தேவ அன்புதான். மறுபடியுமாக உங்கள் மத்தியில் வந்து இந்த வேதாகம கல்லூரி மாணவர்களோடு விசுவாசத்தை குறித்து போதிப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். விசுவாசம் என்பது கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தையாக இருந்தது. ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே அவ்வாறு நான் பார்க்க முடிந்தது. எனது 42வது வயது வரை நான் விசுவாசம் என்று நினைத்தது வேதத்திற்கு முரண்பாடாக இருந்தது. ஆனால் நான் வளர்ந்து வந்த பெந்தோகோஸ்தே சபையிலே அவர்கள் போதித்த காரியங்களை சார்ந்துதான் என் விசுவாசம் காணப்பட்டது. ஒரு மனிதனுடைய விசுவாசம் அவன் எதை தொடர்ந்து கேட்கிறானோ அதை சார்ந்துதான் இருக்கும். ஆகவேதான் நான் மறுபடியும் பிறந்த பின் சபையிலே என்ன காரியங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேனோ அல்லது எவைகளை நான் பார்த்து கொண்டிருந்தேனோ அதுவே என் விசுவாசமாக இருந்தது. ஆனால் அது தவறான விசுவாசமாய் இருந்தபடியால் ஒரு தவறான வாழ்க்கை தான். அதாவது தவறான வாழ்க்கை என்று நான் சொல்லும் பொழுது ஒரு தோல்வியுள்ள வாழ்க்கை தான் வாழ முடிந்தது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை. ஆகவே எப்பொழுதுமே என் இருதயத்தில் இருக்கிற ஒரு கேள்வி, வேதம் சொல்லுகிற ஒரு வித்தியாசமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத வாழ்க்கை நம்மால் வாழ முடியவில்லையே, வேதம் அதையல்லவா சொல்லுகிறது என்ற ஒரு எண்ணம் இருதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் நான் நினைத்ததெல்லாம் விசுவாசத்தினால் நாம் வாழ முடியும் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தை குறித்து தவறான எண்ணம் உள்ளவனாய் இருந்தேன். அந்த விசுவாசம் வேதத்தின் விசுவாசமா என்று நான் ஆராய்ந்து கற்று தேரவில்லை. நான் உலக விசுவாசத்தை வைத்துக் கொண்டு வேத வசனத்தில் வாழ விரும்பினேன். வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் உலக விசுவாசத்தை வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்ய வாழ்க்கையை பூமியில் வாழ நினைப்பேன். இந்த உலக விசுவாசம் ஐம்புலன் அறிவை சார்ந்தது. அது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. பார்க்க, கேட்க, முகர, உணர்த்தி பாற்றுக்கொள்ள இந்த ஐம்புலன் உணர்வுகள் எல்லாம் உலக காரியங்களுக்காக உலகத்தில் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த விசுவாசம் என்பது 6வது புலன். நாம் இயற்கை மண்டலத்தில் வாழ்வதற்கல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவி மண்டலத்தில், தேவ மண்டலத்தில் வாழ்வதற்காக மறுபிறப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் மறுபிறப்பிலே கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை நான் அறியாதபடியினாலே அல்லது இந்த விசுவாசத்தை குறித்து தவறாக போதனைகளை கேட்டபடியினாலே தவறான எண்ணம் உள்ளவனாய் இருந்தபடியினால் தவறான விசுவாசம் உள்ளவனாய் இருந்தேன். சரியான விசுவாசம் சரியான வாழ்க்கையை கொடுக்கும். தவறான விசுவாசம் தவறான வாழ்க்கையை தான் கொடுக்கும். ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பது அவனது விசுவாசத்தை பொறுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் திரும்ப திரும்ப சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நீங்க மத்தேயு 8:13 பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது என்றுதான் அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார். எதற்கு? அவன் வேலைக்காரன் சொஸ்தமாவதை குறித்து. அதே அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரும்பொழுது அங்க என்ன சொல்றாரு? பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்த்து,
உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது, ரட்சித்தது என்றால் சுகமாக்கினது என்று சொல்லுகிறார். அதே 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரும் பொழுது அங்கு 2 குருடர்கள் வருகிறார்கள். பார்வை அடைய வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு அந்த பார்வையை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஆமா ஆண்டவரே என்றாங்க. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். இது பரலோக ராஜ்யத்தில் அல்லது ஆவி மண்டலத்தில் ஒரு மாறாத தேவனுடைய பிரமாணம். எப்படி இயற்கை மண்டலத்திலே புவி இருப்பு பிரமாணம் வேலை செய்கிறதோ, அப்படித்தானே? புவி இருப்பு பிரமாணம், அது லா ஆஃப் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அதே மாதிரிதான் பரலோக ராஜ்யத்தில் பிரதானமாய் வேலை செய்கிற பிரமாணம் என்ன பிரமாணம்? விசுவாச பிரமாணம். நான் விசுவாச பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நாம் சபையிலே சொல்லுகிறோமே வார வாரம், அந்த பிரமாணத்தை சொல்ல வரவில்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார், கிரியை பிரமாணத்திலா விசுவாச பிரமாணம். எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது விசுவாச பிரமாணத்திலே என்று சொல்லுகிறார். அது ஒரு பிரமாணம். அந்த விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீ விசுவாசித்தபடி உனக்கு நடக்கும். நீ என்ன விசுவாசிக்கிறையோ அப்படிதான் நீ வாழ்வாய். நீ விசுவாசித்து மிஞ்சியும் வாழ முடியாது, குறைந்தும் வாழ முடியாது. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? உன் விசுவாசம் இல்ல, விசுவாசம் இல்லைன்னா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதே நேரம் மத்தவனும் ட்ரை பண்ணி பேசிக்கொண்டே இருப்பான். எங்க? நம்முடைய எண்ணங்களிலே அவனுடைய எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்? நீ என்ன செய்யறியோ அதுதான் நீ அப்படின்னுவான். உன் சரீரத்துல வியாதி இருந்தா நீ வியாதிக்காரன்னுவான். நீ பாவம் செய்தா நீ பாவின்னு சொல்லுவான். இது வேத வசனுக்கு ஒத்ததல்ல, வேத வசனத்துக்கு புறம்பானது. இது யார் சொல்றது? வேத வசனத்துக்கு எதிர்மாறாக ஒரு எண்ணம் வந்தால், ஒரு போதகம் வந்தால், ஒரு போதகர் போதித்தால் அது எங்கிருந்து வருகிறது? மற்றவனிடமிருந்து, பிசாசிடம் இருந்து வருகிற சத்தம். அதே இது வேதம் சொல்லுகிற சத்தம், நீ விசுவாசிக்கிறபடியினால் நீதிமான், நீ விசுவாசிக்கிறபடியினால் நீ சுகமாய் இருக்கிறாய். இது வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்போ இந்த சத்தம் எங்க இருந்து வருகிறது? நமக்கு தேவனிடத்தில் இருந்து வருகிறது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அப்படிதான் வாழ்வோம், அப்படிதான் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இயேசு கிறிஸ்துவின் பரிகார பலியினாலே, அதை விசுவாசிக்கிற காரணத்தினாலே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நீதிமான் என்று விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால் தேவ பார்வையிலும் என் பார்வையிலும் நான் நீதிமானாக இருக்கிறேன். இது தேவன் சொல்லுவது, வேதம் சொல்லுவது. ஆனால் பிசாசு என்ன சொல்லுவான்? நீ என்ன செய்யற? நீ பாவம் செய்தால் நீ பாவி, நீ கோபப்பட்டால் நீ பாவி என்று சொல்லுவான். இது பிசாசு நீ செய்கிற கிரியை தான் நீ யார் என்பதை நிர்ணயிக்கிறது என்று சொல்லுவான். ஆனால் வேதம் சொல்லுவது, நீ என்ன விசுவாசிக்கிறாய் அதுதான் நீ யார் என்பதை நிர்ணயிக்க. அதுதான் விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் அதான் சொன்னாரு, நீ நீதிமான் என்று விசுவாசித்தால், வேத வசனத்தை சார்ந்து, நீங்களா இல்ல, இந்த வேத வசனத்தில் தேவன் சொல்லுகிற ஒரே காரணத்தால் தேவன் என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். ஆகவே நீதிமான் என்று விசுவாசித்தால் நீ நீதிமானாக, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். அதைதான் அவர் தொடர்ந்து வேதம் முழுவதுமாய் சொல்வதை பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்திலும் புதிய ஏற்பாட்டிலும் மிக அதிகமாக கிட்டத்தட்ட 600 தடவை இந்த விசுவாசம் என்ற பதம் வருவதை பார்க்கலாம். ஏன்? அதன் முக்கியத்துவத்தை குறிக்கிறது.
ஆனால் இந்த விசுவாசத்தை புரிந்து கொள்ளாதபடியினாலே பெரிய குழப்பங்கள் சபையிலே மாபெரும் குழப்பங்கள் காணப்படுகிறது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, தவறான விசுவாசத்தை உடையவர்களாக தவறான வாழ்க்கை என்று நான் சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு உண்டு பண்ணினாரே. என்ன வாழ்க்கை நமக்கு உண்டு பண்ணினார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். அப்படின்னு என்ன? தேவனுடைய ஜீவன் உங்களுக்கு உண்டாக, அந்த தேவ ஜீவனில் ஒரு பரிபூரணம் உள்ளவ அப்படின்னா என்னங்க? எந்த பகுதியிலும் எந்த குறைவுமே இல்லாத, சுகம் என்றால் வியாதியே இல்லாத வாழ்க்கை, அப்படித்தானே? செழிப்பிலே குறைவில்லாத வாழ்க்கை, பரிசுத்தத்திலே, நீதியிலே, அல்லாது தேவனுடைய கிரியைகளிலே, தேவனுடைய வரங்களிலே, கனிகளிலே, எல்லாவற்றிலும் ஒரு குறையே இல்லாத வாழ்க்கை வாழதான் தான் வந்து அந்த சிலுவைக்கு சென்று அந்த கிரயத்தை செலுத்தி அந்த மாபெரும் பொக்கிஷமாகிய தேவனுடைய ஜீவனை நமக்கு தந்து புது சிருஷ்டியாக்கி விட்டார். புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன் என்று 2 கொரிந்தியர் 5:17 சொல்லும் பொழுது, இதுவரை ஒருபோதும் இல்லாத ஒரு புது மனிதன், மனுஷியாக நம்மை மாற்றிவிட்டார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, இப்பொழுது அவன் முழுவதுமாக புதுமையானவன். அப்படிதானே? புதுமையானவன், தனித்தன்மை வாய்ந்தவன், சிறந்தவன், மேலானவன், அற்புதமானவன், அதிசயமானவன், ஆச்சரியமானவன், சர்வத்தையும் செய்ய வல்லவன். அந்த இடத்திற்கு இதுவரை ஒருபோதும் இல்லாத ஒரு மனிதனாய் மாற்றிவிட்டார். இந்த புது சிருஷ்டி எப்படி இருக்கிறான் நீங்க அறிய வேண்டுமானால், ஒரு ஆளைதான் நீங்க பார்க்க முடியும். யாரு? இயேசுவானவரை பார்த்தாதான் புது சிருஷ்டியாகிய ஆவி மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதையே நாம் பார்க்க முடியும். நீதிப்படி அது நம்மால இதுவரை ஒருபோதும் இல்லாதவன், அப்பேற்பட்ட ஒரு அற்புத சிருஷ்டியாக நம்மை மாற்றிவிட்டார். ஆனா நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சாதாரண மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தேவ திட்டம் அல்ல, தேவ சித்தம் அல்ல. அதற்காக அவர் சிலுவைக்கு செல்லவில்லை. உங்க பாவம் மன்னித்து, எம் பாவம் மன்னித்து பரலோகம் செல்வது மாத்திரம் தேவனுடைய திட்டம் அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் மூலமாக விளைவாக நமக்கு ஒன்று கொடுக்கப்படுகிறதே தேவனுடைய ஜீவன், ஜோயே ஜீவன். அந்த ஜீவனை பெற்று இந்த விழுந்து போன உலகத்திலே, இந்த மீட்கப்படாத சரீரத்திலே அந்த ஜீவன் நம் மூலமாக வெளிப்படுவதன் மூலமாக இந்த உலகத்திற்கு, தேவனை காண முடியாத உலகத்திற்கு தேவனை காண்பிக்க வேண்டும், அந்த பரலோகத்தை காண்பிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமும் சித்தமும் திட்டமும் பிரியமும் விருப்பமுமாயிருக்கிறது. ஆனா அவ்வாறு செய்கிறவர்கள் வெகு சிலரே என்று நீங்க சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன? என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள், கெட்டு போகிறார்கள். அதாவது தேவன் தங்களுக்கு கொடுத்தவைகளை அறியவில்லை, ஆகவே அதன்படி வாழவில்லை. ஆனா அது ரொம்ப அழகா எபிரேய ஆக்கியோன் சொல்லும் பொழுது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. நான் வேகமா போக விரும்பலங்க. என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 4 எபிரேயர் 4:2 எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்போ 2 சாராருக்கு சுவிசேஷம் கூறப்படுகிறது. எல்லாருக்கும் ஒரே சுவிசேஷம் தான் கூறப்படுகிறது. ஆனா அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதில் ஒரு சாரார் சுவிசேஷத்தை கேட்டார்கள். வாரம் ஆராதனைக்கு போறாங்க, சுவிசேஷத்தை கேட்கிறாங்க, பிரசங்கத்தை கேட்கிறாங்க, தினமும் வேதத்தை படிக்கிறாங்க, சுவிசேஷத்தை கேட்கிறாங்க. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது புது உடன்படிக்கையின் சுவிசேஷம் யோவான் வரைக்கும் தான் என்ன கட்டளைகளும் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். இது முதல்
இது என்ன பண்ணுவ பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ யோவானுக்கு அப்புறம் இயேசுவானவர் வந்து சிலுவைக்கு சென்றபடியால் நம் பரலோக ராஜ்யமாகிய சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனா அதை கேட்கிறதுல ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டார்கள், ஒரு சாரார் விசுவாசம் இல்லாதவர்களாய் கேட்டார்கள். அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களுக்கு தான் பிரயோஜனப்பட்டது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இயேசுவானவர் ஒரு அற்புத இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவரக வெற்றி வாழ்க்கை, வித்தியாசமான வாழ்க்கை, ஒரு அற்புத வாழ்க்கை, ஒரு அதிசய வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடிந்தது என்றார். தேவனை பொறுத்தவரை அந்த அற்புத வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் செய்து முடித்து இலவசமாக நமக்கு கொடுத்து விட்டார். அதைதான் வேதவசனம் கிருபை என்று சொல்லுகிறது. கிருபை என்றால் இலவசம், அப்படிதானே? கிருபை இஸ் கேரிஸ், இட்ஸ் இலவசம். இலவசம் கிரேக்க பதம் அதை சொல்லுகிறது. ஆனா இந்த இலவசத்தை நமக்கு இலவசமாக தர அவர் மாபெரும் கிரயத்தை சிலுவையில் செலுத்தினார். அந்த கிரயத்தினாலே, அந்த ஒரே பலியினாலே என்றென்றுமாய் நம்மை தேவனாக பூரணப்படுத்தினார். ஒரே அந்த வார்த்தை விட்டா வேற வார்த்தையே இல்லை. ஏன்? அவருடைய ஜீவனையே நமக்கு தந்துட்டாரு. அவர் இருக்கிற வண்ணமாக நம்மை மாற்றி விட்டாரு. அவரோடு ஒன்றாக நம்மை இணைத்து விட்டாரு. அவருக்குள் நம்மை வைத்து விட்டாரு. அவரை நமக்குள் வைத்து விட்டாரு. அப்ப என்ன, நம்ம தேவர்களாகவே நம்மை மாற்றிவிட்டார் என்று சொல்லலாம். அந்த இடத்திற்கு நாம் இப்பொழுது யார்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் என்றால் மனித பார்வையிலே மனிதர்கள், தேவனுடைய பார்வையில் எதிரி இருக்கானே பிசாசு, அவனுடைய பார்வையில் நாம் யார்? கிறிஸ்து. தேவனுடைய பார்வைய ரெண்டு பேருமே ஆவி மண்டலத்தை பார்க்கிறாங்க. மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவாதி தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் ஆவியானவர் ஆவி மண்டலத்தை பார்த்துதான் எல்லாம் செய்கிறார். இவனும் ஆவி மண்டலத்தை, இவன் ஆவியா இருக்கிறான், ஆவி மண்டலத்தை அவன் பார்க்கிறான். ஆனா அவனுடைய பிரதான நோக்கம், நீங்க ஆவி மண்டலத்துல என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை பார்க்க கூடாது. ஏன்? நீங்க அதை பார்த்துட்டீங்க, அவனுக்கு உலகத்துல வேலையே இல்லை. ஓட ஓட அவனை விரட்டுவீங்க. நீங்க கிறிஸ்துவாய் இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து விட்டால் அவனுக்கு ஏற்கனவே பயம்தான். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவன் நிறைய பொய்ய சபையில போட்டு, நான் ஓப்பனா சொல்றேன், சபையில போட்டு பொய்ய தேவ ஜனங்கள் அந்த பொய்யெல்லாம் உண்மைன்னு நினைத்தனால சத்தியத்தை அப்படியே திருத்திட்டான். அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கூறி நம்ப வைத்துட்டான். அதனால இப்ப அவன் சந்தோஷமா ஓடிட்டு இருக்கான். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா அவனை ஒண்ணும் இல்லாம ஒரு சைபர் ஆக்கிட்டாருன்னு சொல்றாரு பவுலடிகளார் கொலேசை நிருபத்தில் ஆவியானவருமா எழுதி சொல்லும் பொழுது, அந்த 2ஆம் அதிகாரம் 13 15 வயசுக்கும் பார்த்து பாருங்கன்னா, அவனை ஒண்ணுமில்லாத சைபர் ஆக்கினா. ஆங்கிலத்துல நல்லா வரும், மீடியம் ஜீரோ தான், சைபர் தான் சொல்றாங்க. வெளியரங்க கோலமாக்கினா நம்ம தமிழ்ல போட்டு அவன் மேலவே. ஆனா அப்ப பாருங்க, அவனுக்கு ஒரு அதிகாரம் இல்ல, ஒரு வல்லமை இல்ல, எல்லாவற்றையும் உரிந்து கொண்டாராம். இனி அவனுக்கு அதிகாரம் வல்லமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நியாய பிரமாணத்தையும் எடுத்துட்டாராம். ஏன்? அது இருந்தா தானே அவன் வந்து, நீ இதுல தப்பு பண்ணிட்ட, இதுல நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு ஒரு குறைய சொல்லி ஒரு குற்ற உணர்வை கொடுத்து அவங்க மேல ஆளுகை செய்ய முடியும். இப்ப அதுக்கு கூட சான்ஸ் இல்லாதபடி பண்ணிட்டார். பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, பாவமே இல்ல என்ற ஒரு மனசாட்சியில வாழ்வதற்கு அந்த நியாய பிரமாணத்தையும் நீக்கிட்டா நாங்க போட்டிருக்கு. நல்லா படிச்சு பாருங்க. இப்ப நம்ம சப்ஜெக்ட் இல்ல, நான் அது தேவ நீதியை குறித்து போதிக்கும் பொழுது டீட்டெயிலா சொல்றேன்.
இப்ப நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த பிசாசு பயலுக்கு இப்போ ஒண்ணுமே கிடையாது. கையால் ஆகாதவன். அவன் எதாவது செய்ய முடியுமா? முடியாது. ஜீரோ. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சபை முழுவதும் விசுவாசிங்க, பிரதர் பிசாசு இப்படி பண்றான், பிசாசு வியாதி கொடுக்கிறான், பிசாசு பிரச்சனை கொண்டாடுறான், பிசாசு குடும்பத்தை பிரிச்சுட்டான். இதுதான் பேர். இது என்ன அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு ஏற்றுக்கொள்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா ஏன் இது வந்துச்சு? சபையில தவறாக அவனை இன்னும் பெருசாக காண்பிக்கிறாங்க, போதிக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுவது அப்படி அல்ல. அவன் ஒரு சைபர். ஆனால் அவன் என்ன பண்றான் பாருங்க, இந்த ஜனங்க தாங்க யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் அவனுடைய பிரதானம். தாங்கள் யார் என்பதை அவங்க அறிந்து கொண்டாங்கன்னா, எனக்கு இந்த உலகத்துல வேலை இல்ல, என்ன மிதி 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 மிதிப்பான் இவன். நல்லா தெரியும் உனக்கு. அவனை நம்ம காலின் கீழே வச்சுட்டேன்றாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் நீங்க அந்த 20 இருந்து 22 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட நம்மையும் எழுப்பி உன்னதங்களை உட்கார வைத்தான்னு 2ஆம் அதிகாரம் 6, 7ல சொல்றவரு, இங்க 20, 21ல அவரை எழுப்பி எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி சரீரமாகிய சபைக்கு தலையாக்கி அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவான சரீரமான சபைக்கு தலையாக தந்தல். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவருடைய சரீரமாகிய என் பாதத்துக்கு கீழே அந்த பயம் இருக்கான். ஒரே நான் மிதிக்கிறதுக்கு தான் அவன் இருக்கான். இந்த உலகத்துல அவன் ஏன் இன்னைக்கு இருக்கான்னா, நான் மிதிக்கிறதுக்கு. அவனை நரக ஆக்கினையில ஆண்டவர் போடுற நாள் வரைக்கும் சரீரமாகிய சபை அவனை மிதிப்பதற்கு காலின் கீழே தூசியா இருக்கான். ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது இந்த ஒரு பொய்ய வைத்துக்கிட்டு, அப்படித்தானே, வஞ்சனை, டிசப்ஷன், அதை யூஸ் பண்ணி இந்த வேதத்தை அறியாத ஜனங்கள், அப்படித்தானே, ஆண்டவர் தங்களுக்கு என்ன செய்தாரு, இப்போ என்னவாக இருக்கிறாரு, அதனால இவர்கள் இப்பொழுது என்னவாக இருக்கிறாங்க, இத பற்றி அறிவே இல்லை. அதனாலதான் அவன் சொல்ற பொய்யை ஏற்றுக்கொண்டு நீ பாவம் செய்தா பாவின்றாங்க, நீ வியாதியோடு இருந்தா வியாதிக்காரன்றாங்க, உனக்கு பைசா இல்ல காசு இல்லைன்னா தரித்திரன்றாங்க. அப்படித்தானே? எல்லாமே உன் கிரியை, உன் பிஹேவியரை சார்ந்தது, உன்னுடைய அனுபவத்தை சார்ந்ததுன்னு அவன் சொல்ற பொய்யை ஏற்றுக்கொண்டாங்க. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. மறுபடியும் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் சுகமாயிருப்பவர்கள், ஐஸ்வர்யவான்கள். இப்ப இங்கதான் பிரச்சனை வருது. ஆண்டவர் சொல்றாரு, புது சிருஷ்டி இயேசு இருக்கிறது போலவே, கிறிஸ்து போலவே இருக்கிறான். 1 யோவான் 4:17. ஆனா இந்த புது சிருஷ்டி இன்னும் எப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கிறான்? தரிசித்து தான் வாழ்றான். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லும் போது, நாம் தரிசித்து வாழ்பவர்கள் அல்ல, விசுவாசித்து வாழ்பவர்கள் போல் சொல்றார். எப்போ? மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டி ஐம்புலன் உணர்வினால் வாழ்பவன் அல்ல, வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்து வாழ்பவன். அப்ப அங்க 2 சாரார் இருக்காங்க. நான் அங்க சொன்ன பாருங்க, முதல்ல எபிரேயர் 4:2, அதேதான் இங்கேயும் சொல்றாரு. ஒரு சாரார் கிறிஸ்தவர்கள் தான், மறுபடியும் பிறந்தவங்க தான் 2 பேராருமே. அதுல ஒரு சாரார், நாங்க பாவம் செய்யாம வாழ்ந்தோம்னா பரிசுத்தவான்னு சொல்லுவோம், பரிசுத்தவான்னு விசுவாசிப்போம், நாங்க பாவம் செய்யற வரைக்கும் பாவின்னு தான் சொல்லுவோம், ஆண்டவரே பாவியாகிய மேல கிருபையாயிரும், தூசியாகிய குப்பையாகியன்னுவாங்க. ஏன்? அவங்க தரிசித்து நடக்கிறவங்க. சரீரத்துல வியாதி இருந்தா, ஐயோ எனக்கு வியாதி இருக்கு குணமாக்குங்க, பாக்குறவங்களெல்லாம் பார்த்து எனக்கு வியாதி இருக்கு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு ஜெபம் பண்ணுங்க. எதை சொல்றாங்க? தரிசித்து நடப்பவர்கள். இது ஒரு சாரார். ஒரு கொஞ்சம் சாரார் இருக்காங்க. என்ன? இந்த விசுவாச போதனையை கற்று தேறினவர்கள், பவுலடிகளாரோடு சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா அவங்களும் மறுபடியும் பிறந்தாங்க அவங்கள மாதிரி,
அவங்களும் ரத்தத்தால கழுவப்பட்டாங்க. அவங்களுக்கும் மறுபிறப்பிலே தேவ நீதி இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஆனா இவங்க தாங்க தவறும் பொழுதும், பாவம் செய்யும் பொழுதும், அத பார்த்து நான் பாவின்னு சொல்லாம, இங்க வசனத்துல என்ன சொல்றாரு? அந்த ஒரே பலியினாலே நான் என்னை இயேசு கிறிஸ்துக்குள் வைத்து நித்தியமான நீதிமானாக்கி விட்டார், பரிசுத்தமாக்கி விட்டார் அப்படின்னு வேத வசனத்துல தேவன் சொல்றாரு பாருங்க, மனுஷன் இல்ல. தேவன் சொல்றத விசுவாசித்து அதை பேசி வாழ்றாங்க. அவங்க தான் விசுவாச மார்க்கத்தான். இவங்க யாரு? தரிசித்து வாழ்பவர்கள். அப்ப பாருங்க, இந்த விசுவாச மார்க்கத்தாருக்கு ஆண்டவர் சொல்றதெல்லாம் பலிக்குது. வேத வசனம் சொல்றதெல்லாம் அப்படியே நடைபெறுகிறது. இந்த தரிசித்து நடப்பவர்களுக்கு நடப்பதில்லை. அது என்ன ஆயிடுச்சு நாளடைவில்? நான் அந்த நிலைமையில தான் இருந்தேன். அதை தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். சீச்சி, இந்த பழம் புளிக்கும், இது ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆவாது. நானும் எதிர்பார்த்தேன், பார்த்தேன் 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 இத்தனை வருஷமா. 81ஆம் வருஷத்திலேயே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அவ்வளவு உற்சாகமாய், அவ்வளவு சந்தோஷமாய், அவ்வளவு வல்லமையோடு கூட ஜெபிக்க அநேக காரியங்களை ஆண்டவருக்கு செய்ய இருந்தாலும், இந்த வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியல. அவர் சொல்றாரு, ஏற்றிருக்க வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன்றாரு. ஆனா எனக்கு வருது. நீயோ கடன் வாங்காது இருப்பாய்ன்றாரு. ஆனா நானும் மாச கடைசியில கடன் வாங்குறேன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் ஏற்று சுரக்காயான்ற ஒரு கேள்வி வருது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற காரணம் எல்லாம் தரிசித்து வாழ்கிற. தரிசித்து வாழ்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன பார்க்கிறேனோ அதுதான் உண்மை. அது என்ன ஆயிடுதுன்னா, ஆண்டவரை பொய்யராக்கிட்டேன். வேற ஒண்ணுமே இல்ல. அங்க சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 5:10 அவரை விசுவாசிக்கலன்னா அவரை பொய்யரா. அதுதான் பிசாசுடைய மெயின் அஜெண்டாவே. ஏய் சந்திரசிங், அதை பாரு பாரு, உனக்கு வியாதி இருக்குது, நீ என்ன சுகமாயிட்டன்னு ஆண்டவர் சொல்றாரா? நீ வியாதின்னு சொல்லுன்றார். நான் வியாதிக்காரன், வியாதி இருக்கு, வியாதி இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணிக்கிங்க ஆண்டவரே, என் வியாதி இருக்கு, எனக்கு குணமாக்கும். நான் அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொல்றேன்? ஆண்டவர் சொல்றதுக்கு ஏத்து சொல்றேன்னா என்ன அர்த்தம்? அவர் சத்தியபரர். எவ்வளவு வேணும் அவரால் பொய்யே சொல்ல முடியாது. இந்த வேத வசனத்துல ஒண்ணு கூட பொய்யா இருக்க முடியாது. ஏன்? சத்திய தேவனின் சத்திய வார்த்தை. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதுக்கு விரோதமா பேசும்போது அவரை பொய்யன்றோம். பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம், கை தட்டுறான். என்ன பார்த்து அவர் பொய்க்கு பிதான்னு சொன்னாரு. இப்ப அவங்க பிள்ளைகளால, அவர் தானே அப்பா, அவங்க பிள்ளைகளை வச்சே அவரை பொய்யர்னு பேச வைக்கிறோம் பாருன்னு கை தட்டுறான். எப்போ? நீங்களும் நான் வியாதியா இருக்கும் போது தரிசித்து நடக்கிறதுனால, நான் வியாதியா இருக்கேன், நான் வியாதியா இருக்கேன், சுகமாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை பொய்யராக்கிறோம். அந்த வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன்? நான் காண்பதுதான் மெய். அப்போ என் சபையில எனக்கு போதித்ததெல்லாம் அதுதான். அப்ப இந்த விசுவாச போதனை வந்துருச்சு. நான் இல்லைன்னு சொல்லல. 82லயே ஜஸ்டின் பிரபாகர் ரொம்ப ஆணித்தரமா போதித்தார். அவருடைய கருத்தரங்கெல்லாம் போய் நான் அட்டன் பண்ணேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ இல்லையே தெரியல. டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர்னு ஒருத்தர் ரொம்ப வல்லமையான ஊழியக்காரர் இருந்தாரு. முத இந்த விசுவாசத்தை ரொம்ப தைரியமா இங்க தமிழ்நாடுல போதித்தவர். வெளியூர் ஊர்ல நிறைய பேர் போதிச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஆளு எல்லாம் சேர்ந்து அது தவறான உபதேசம், அது பிசாசின் உபதேசம் அப்படின்னு நான் போய் கொண்டிருந்த சபையில ஒரு புக்கை போட்டுட்டாங்க. விசுவாசமும் நேர்மறை அறிக்கையும் தவறான உபதேசம் போட்டு புக்லெட் போட்டு அந்த பிரான்ச்சஸ் ஃபுல்லா அனுப்பிட்டாங்க. நான் இருந்த பிரான்ச்சுக்கும் நான் முதல்ல தான் அங்கேயும் வந்து நானும் படிச்சு எங்க போதகர் எனக்கு அதை விலைக்கு காண்பித்து, ஜாக்கிரதையா இந்த ஆளுங்கட்டெல்லாம் போவாத, அந்த பிரசங்கம் எல்லாம் கேட்காத, இது தவறான பிரசங்கம் விசுவாச போதனை என்பதுன்னு. நானும் அது ரொம்ப இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அந்த புத்தகத்தெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மை மாதிரி தெரியுது. இவங்க என்ன பண்றாங்க? வியாதி இருக்கும்போது சுகமாயிட்டோம்னு சொல்லி பொய் சொல்றாங்கன்னு இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதானே? அங்க இதுக்கு ஆதாரமா நாங்க எடுத்துக்கிற வசனம் நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் இந்த தடவை போறேன். காரணம், உங்க
இருதயத்துல ஆழமாக இந்த சத்தியம் பதிய வேண்டும் என்ற ஒரே நாளத்தினால 37ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். இங்கிலீஷ்ல சொல்றோம், இட் இஸ் ஃப்ரம் த ஈவில் ஒன். யாரு? பிசாசு. உள்ளத உள்ளதுன்னு சொல்லலன்னா அது பொய், அது பிசாசு. பொய்க்கு அதிபதியா பிசாசு சொல்றது. இப்போ என் பாவம் செய்யறேன், நான் பரிசுத்தவான் நீதிமான் சொன்னா பொய். இது எங்க இருந்து வருது? பிசாசு கிட்ட இருந்து வருது, பொய்க்கு அதிபதி. அததான் அவர் இங்க சொல்றாரு. உனக்கு சுகம் இல்லைன்னா சுகம் இல்லைன்னு சொல்லு, வியாதின்னு சொல்லு அப்படின்னு போயிட்டாங்க. இதை எப்படின்னா அவுட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு வசனத்தை உருவாங்கல்ல, அதான் பிசாசு பண்றது. இந்த கான்டாக்டே எடுக்க மாட்டான். என்ன இடத்துல அவர் சொல்றாரு, டேய் சத்தியம் எல்லாம் பண்ணாத, அப்படிதானே? எங்க தாய் சத்தியம், இயேசுவானவர் சத்தியம், இந்த சபை கோயில் சத்தியம், அப்படிலாம் ஒன்னும் சொல்லாத. நான் கொடுப்பேன்னா கொடுப்பேன்னு சொல்லு, சத்தியமா கொடுப்பேன்னு சொல்லாத. அப்படித்தானே சொல்றாரு, அங்க படிச்சு பாருங்க. சத்தியம் பண்ணாதிரு, அதுதான் சொல்றாரு. அதனால நீ என்ன செய்வ, இதுக்கு மேல சத்தியம் எல்லாம் பண்ணாத, அததான் அங்க சொல்ல வராரு. இவங்க எடுத்துட்டது, வியாதி இருந்தா வியாதின்னு சொல்லு, பாவம் செய்தா பாவின்னு சொல்லுன்ட்டான். எனக்கு குழம்பி போயிட்டேன், இதுதான் கரெக்ட் அப்படின்னு நானும் என்ன பண்ணிட்டேன், எங்க போனாலும் அப்படிதான் ஆர்கியூ பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், நான் வியாதியோடு இருக்க வரைக்கும் வியாதிக்காரன் தான், பாவம் செய்யற வரைக்கும் பாவி தான், நான் நீதிமான் கிடையாது, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு போதித்துட்டு. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, எது நடக்குமோ அது நடக்கும், இப்படி சொல்லி கொஞ்சம் இந்து மதத்தையும் உள்ள தள்ளிட்டாங்க. யார் அவன் வேலை அதுதானே, பிசாசு கலப்படம் பண்றது, கலப்படம் பண்ணி உள்ள தள்ளிட்டான். நானும் வசனத்தெல்லாம் படிச்சேன், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமா, கரெக்டா போட்டு கண்டதம் சொல்றாங்க, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ அப்போ நமக்கு என்ன, அவர் ஒருவேளை வியாதி கொடுத்தாருன்னா வியாதியை தடை செய்ய முடியாது. அப்ப நான் வியாதி ஆண்டவர் தான் கொடுக்குறேன், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டேன் அவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு. எது நடக்குமோ அது நடக்கும். இந்துயிசம் அப்படிதானே, கர்மா அதெல்லாம் உள்ள வந்துருச்சு. நம்ம கிறிஸ்தவமே கிருபைதான், ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் கர்மா, கிரியை. அதெல்லாம் இங்க உள்ள கொண்டாந்து தள்ளிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, கிரியினாலதான் நீதிமான், விசுவாசத்தினால இல்லைன்றத ஆல்மோஸ்ட் இந்து மதம் சொல்றத அப்படியே நம்ம பிசாசு உள்ள தள்ளிட்டான், சபையில கொடுத்துட்டான். நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த போதனை போதிக்கிறவங்களெல்லாம் ஏத்து நிற்பேன். இப்படி இருக்கும் பொழுதுதான் 88ஆம் வருஷம் அற்புதமா ஆண்டவர் என்ன பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்துல எஸ்ஐகே அண்ணனோட இணைச்சாரு. ரொம்ப அற்புதம். இப்ப நான் எல்லாத்துலயும் ரொம்ப ஆணித்தரமா இப்படி ஒரு கள்ள உபதேசம் வந்திருக்கு, நீங்க வியாதியோடு இருக்கும்போது சுகமானேன்னு சொன்னா சுகமாயிடுவேன்றாங்க. பாக்கெட்ல ஒண்ணு இல்லாம நீ என்ன வாயில சொல்றியோ, கன்ஃபஸ் அண்ட் பொசஸ் குரூப், இவங்க பேரே கன்ஃபஸ், வாயில அறிக்கை பண்ணி அப்படி வாழுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு குரூப் வந்திருக்கு, இது பிசாசின் உபதேசம் அப்படின்னு இவங்க எனக்கு போதித்ததெல்லாம், இவங்க ஆண்டவருடைய கையை முறுக்குறாங்க. நாங்க வாயில சொல்லி சொல்லி முறுக்கி அப்படி நடக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரை யாரும் முறுக்க முடியாது, இஸ் a sovereign God அப்படின்னு சொல்லி நான் அங்க பிரசங்கம் பண்றேன். அவர் சாவரின் காடு தான், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம ஃப்ரீ வில்லோட படைச்சிருக்காருங்க. அவரு நீ வியாதியோட வாழணுமா, வியாதி இல்லாம வாழணுமா, பரிசுத்தமா வாழணுமா, பாவத்துல வாழணுமா, தரித்திரத்துல வாழணுமா, ஆசீர்வாதத்துல வாழணுமா, நீ தெரிந்து கொள்றாரு. உன்னை சுயசித்தத்தோட வந்துட்ட, நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டேன், உனக்கு முன்னால வச்சுட்டேன், நீ தெரிந்து கொள் என்று சொல்லுறார். உபாகம் 30 படிச்சு பாருங்க, 15 இருந்து 19 வரைக்கும் படிங்க, அதான் சொல்றாரு. அப்போ மனிதன் சுய சித்தம் உள்ளவன், பிசாசும் சரி ஆண்டவரும் சரி, அவங்க சித்தத்தை நமக்குள்ள நம்முடைய பெர்மிஷன் இல்லாம திணிக்க முடியாது. அங்கதான் விசுவாசம் வருது. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறீங்க. பிசாசின் பொய்ய விசுவாசித்து ஆமா ஆமா எனக்கு வியாதி தான், ஆமா ஆமா நான் பாவிதான் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறீங்க, உள்ள வரான். இங்க இல்ல, ஆண்டோடைய வார்த்தை உண்மை, அவருடைய வார்த்தை பொய்யா இருக்க முடியாது, அவர் மிகுந்த உண்மை உள்ளவர்.
அவரால பொய்யே சொல்ல முடியாது. அவர் சொன்னா சொன்னபடியே ஆயிடும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 அது சொல்றாரு. அப்போ அவர் நீ குணமானன்னு சொல்லிட்டா, எப்பேற்பட்ட வியாதிக்காரனும் குணமாயிட்டான். நீ பரிசுத்தவான்னு சொல்லிட்டா ஏன் அவர் சொல்ல ஆகுங்க. அவர் அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. இருள் எங்க போச்சுன்னே தெரியல. ஒழுங்கின்மை வெறுமை எங்க போனதுன்னே தெரியல. இருள் எங்க போன அவர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே அப்புறம் ஒரு வார்த்தையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த அதனாலதான் சொல்றான் அவர் பொய் சொல்ல முடியாது. ஆனா இவன் என்ன சொல்லிட்டான், இவன் சொல்றதை ஐம்புலன் வரைவினால தரிசித்து நடப்பதனால சொல்ல வச்சு ஆண்டவரை பொய்யர்னு ஏமாயில சொல்ல வச்சுட்டான். அவருடைய பிள்ளையா ஏமாயில் நான் அதை சொல்லி அங்க போராடி கொண்டிருக்கேன். இந்த சூழ்நிலையில தான் அங்க பராக்கா இதுக்கு முதல் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் 10 நாள் குடும்பமா நான் போயிட்டேன். நானே என் மனைவி பிள்ளைகளோட அங்க போதிக்கும் போது விசுவாசத்தை கோமஸ்னு ஒரு போதகர் போதிக்கிறார். அவர் அப்படியே நான் சொன்னல இந்த விசுவாச போதனை அதைதான் நான் போதிக்க போறேன் இந்த 6 நாள் உங்களுக்கு. அதைதான் அவர் அங்க போதிக்கிறாரு. நான் இருந்துட்டு கையை தூக்கிட்டேன். கோமஸ், ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய சத்தியம் தெரியும். என் சபையில என் மண்டையில பிரெயின் வாஷ் பண்ணி இது பொய் உபதேசம் கொடுத்துட்டாங்க. பிசானு தானே, இந்த தவறான உபதேசத்தெல்லாம் இங்க போதிக்காதீங்க. அமெரிக்கால இருந்து வந்திருக்கு இது பிசாசின் உபதேசம். அதை இங்க போதிக்கிறீங்க. நாங்க அதெல்லாம் கேட்க வரல. நாங்க ஊழியத்துல ஆண்டவருக்கு வல்லமையா எழும்பி ஊழியம் செய்யணும்னு வந்திருக்கோம். இந்த தவறான உபதேசம் எல்லாம் எங்களுக்கு வேணாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்க படிச்சீங்களா? 5:37 மத்தேயு என்ற அவர் எவ்வளையோ சொல்றாரு, நான் கேட்கல. ஆண்டவர் கையை முறுக்கி வியாதி இருக்கும்போது சுகமாயிரலாம், பாவம் செஞ்சுக்கிட்டே நீதிமான் ஆயிரலாம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச வேத அறிவுல குறைவான அறிவுல கேள்வி கேட்டு அவரை மடக்கிறேன். அவரும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, முடியல. ஆர்கியூமெண்ட் ஆகிட்டே இருக்கு 2 பேருக்கும். அதுக்குள்ள எங்க தலைவர் அங்க ரூம்ல இருந்து ஓடி நியூஸ் வந்து அவர் வந்து 2 பேரையும் அமைத்து உட்கார வச்சுட்டு, ஆர்கியூ பண்ணாதீங்க வேத வசனத்தை, உங்களுக்கு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும், நீங்க ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல எடுத்து எங்களுக்கு ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணி அன்னைக்கு நைட்டை முடிச்சுட்டாரு. அன்னைக்கு நைட்டு எல்லாருக்குமே இதுதான். சந்தர் சொல்றது கரெக்டா, கோமஸ் சொல்லுவா. அன்னைக்கு நான் நினைக்கிறேன், நான் பெரிய விசுவாசி, ஆண்டவரை ரொம்ப விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்? பிளைண்ட் ஃபெய்த், குருட்டு விசுவாசம். குருட்டு விசுவாசம்னா என் விசுவாசத்துக்கு அங்க ஆதாரமே இல்லை. ஆண்டவர் என்ன குணமாக்குவாரு, குணம் ஆகல, ஒரு ஆண்டவருடைய சித்தம் நான் குணமா இல்ல போல. அவன் குணமாயிட்டான், அவனுக்கு ஆண்டவர் சித்தம் போல. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு பார்ஷியல் கார்டுன்னு நானே சொல்லிட்டு இருக்கேன். அவனை குணமாக்கினாரு, என்ன குணமாக்கலாம். அப்படிதான் என்னுடைய எண்ணம் எல்லாம் அப்படி இருக்குதா. அப்ப பாருங்க, நிறைய தவறான எண்ணங்கள். சபையில தான் வளர்க்கப்படுகிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன், வேதத்தை நல்லா கற்று படிப்போம், அவ்வளவு ஆசையா படித்தேன் சிறு வயதுல இருந்து. வேத வசனத்தை இருதயத்துல வைத்து வைக்கிறவன் தான். ஆனா இந்த தவறான போதைகளை கேட்பதனால தவறான எண்ணம் உள்ளவனாய் இருந்தபடினால ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலதான் இவ்வளவு ஆர்கியூமெண்ட். அந்த ஊழியத்துல 4 வருஷம் நான் ஒரு முக்கிய நபரா இருந்தும் இந்த சத்தியத்தை நான் விட்டே கொடுக்கல. இதுக்கு ஏத்து நின்று சண்டை போடுறேன். ஆனா ஆண்டவர் என்ன கற்பத்தில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவர், எப்படி சவுல சந்தித்து பவுலா மாற்றினாரோ அது மாதிரி என்னையும் இந்த உபதேசத்திலிருந்து விடுவிக்க சூழ்நிலை மூலமாக மாற்றினார். அது எப்படி மாற்றினாருன்னா, எனக்கு ஒரு பைல்ஸ் வியாதி. நான் வைத்தியெல்லாம் பண்ணேன், எத்தனையோ நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஊழியர்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஒரு நாளும் சுகமே ஆகல. கடைசியில அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, ஒரு சர்ஜன்ட்ட அனுப்பி அந்த சர்ஜன் வந்து நீங்க மூலவியாதி, தமிழ்ல பைல்ஸ்னா மூலம், சர்ஜரி பண்ண அறுவை சிகிச்சை தான் பண்ணணும்ட்டாங்க. சரின்னு அதையும் ஏற்றுக்கொண்டு அறுவை சிகிச்சைக்கு ரெடியா இருக்கேன். அதுக்கு முந்தின நாள் வீட்டுல ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கேன். என்ன பண்ணலான்னு என்னோட இருக்க புக் ஷெல்ஃப்ல இருக்க புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு பார்க்குறேன். எல்லாமே ஜெபம், பரிசுத்தாவே, அந்த 2 தான் என்னோட ஃபேவரட் டாபிக். அது எங்க பார்த்தாலும் அதை வாங்கி வந்துடும். அந்த புக்கு தான் இருக்கு. ஆனா அங்க ஒரு பார்சல் நான் ஓபன் பண்ணாமே இருக்குது. அது எங்கன்னா இந்த பராக்கா ஊழியத்திலே எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா நான் அந்த விசுவாசத்துக்கு ஏத்து சண்டை போடுறேன், இவனுக்கு ஒண்ணு அதை கொடுத்த வெளிப்பாடு இல்லைன்னு கொடுத்தாங்க. நீ படிச்சு தெரிஞ்சுக்காரு. ஆனா எங்க போதகர் எனக்கு சொல்லிட்டாரு, அதை தொடாத, அது கள்ள உபதேசம். கென்னத்தைகின்னு எழுதியிருக்காரு, இந்த விசுவாச போதனை தான் சொல்லுவாரு,
கள்ள உபதேசம்ன்றாரு. ஆனா நான் தொடவே இல்ல. அன்னைக்கு பாருங்க, வேற வழி இல்லாம அத எடுத்து நான் படிக்கிறேன். படிச்சா இந்த விசுவாசம் போதுனதான் எக்ஸீடிங் ஃபெய்த். அப்படித்தானே? அளவில்லாத விசுவாசம் என்று எழுதியிருக்கிறாங்க. ஏன் அளவில்லாத விசுவாசம்? நம்ம மறுபிறப்புல பெற்றது தேவனுடைய அளவில்லாத விசுவாசம். சாதாரண விசுவாசம் இல்ல. தேவ விசுவாசம். அததான் அந்த புத்தகத்த படிச்சு ரொம்ப என்ஜாய் பண்றேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு வேத வசனம். ஒண்ணு கூட வேத வசனத்துல டிவியேட் ஆகவே இல்ல. எனக்கு இவங்க சொல்றாங்க, உள்ளதை உள்ளது என்று சொல்லணும்னு. அவர் அங்க கோட் பண்றாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவர் வீட்டுக்கு போகும் பொழுது திரும்பி மறிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ பொய் சொல்றாரா? அவர் உள்ளது உள்ளதுன்னு சொன்னாரா? லாசரு மறிக்கவில்லை. அதெல்லாம் ஆமா, 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 ஆமா. நான் ஒண்ணு நீங்க கேட்டு படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவரு 5 அப்பம் 2 மீனை வச்சுட்டு ஒண்ணுமே இல்ல. வெறுங்கையில முழம் போடுறாரு. எடுத்து குடுங்கன்ற. அப்ப ஆண்டவர் என்ன ஏமாத்துறாரு அவங்களெல்லாம்? அப்படின்னு நிறைய பைபிள்ல இருந்து எடுத்து அவர் சொல்றார். இது சொல்றது வந்து சத்தியம் பண்ண வேண்டாம்னு சொல்றது சொல்றாருன்றாரு. அவர் சாவரின் காட், அவர் செய்ய நினைத்தார். அதுக்கு அவங்க அவர் பதில் சொல்றாரு. என்ன? நீ சுயசித்தம் உள்ள மனிதன். இதெல்லாம் அங்கிருந்து அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிறேன். நீ சுயசித்தம் உள்ள மனிதன். நீ எதை விரும்பி ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோ அப்படிதான் உனக்கு நடக்கும் வேதம் போட்டிருக்கு பாரு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர்னால உன் மேல அப்படியே வந்து சுகத்தை கொடுத்துட மாட்டாரு, வெற்றியை கொடுத்துட மாட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாரு. அவர் செய்து முடித்ததை நீ விசுவாசிக்கணும். நல்லா போடுறாரு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவளுக்கு நிறைவேறணும். அதெல்லாம் படிக்கிறேன். ஆமா, விசுவாசம் தான் நடக்கும். ரொம்ப கிளியரா போட்டிருக்காரு. இவங்க விசுவாசியாதபடியால் இவங்களுக்கு பிரயோஜனப்படல. எப்படி எல்லாமே அழகா போட்டுக்கிட்டு வராருன்னு கேட்டு 4, 5 சாப்டர் படிச்சதும், எங்க பாஸ்டர் சொன்னாரு. எங்க பாஸ்டர் ரொம்ப நல்ல மனுஷன். என் ஆவிக்குரிய தகப்பன். நம்ம தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்ததும் ஆவியின் அபிஷேகத்துக்கெல்லாம் லீட் பண்ணி என்ன ஜெபத்துல இது பண்ணி நான் அப்ப பாத்தீங்கன்னா காலையில 3 மணி நேரம் 3ல இருந்து 6 மணி வரைக்கும் ஜெயிப்பேன். அது காரணம் அந்த ஜெப டேஸ்ட் எனக்கு அவருக்கு வந்து அடிக்கடி கூப்பிடுவாரு, சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் ராத்திரிலாம். அப்புறம் எனக்கு என்ன அறியாம அந்த ஜெபத்துல அப்படி டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஆபீஸ் போறதுக்கு முன்னாலே ஒரு 3 மணி நேரம், ஆபீஸ் போயிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அது தனியா குடும்ப ஜெபம் பண்ணுவோம். லீவ் விட்டா நானும் பாஸ்டரும் போய் தோப்புல போய் ஜெபம் பண்ண போயிடுவோம். அவ்வளவு தூரத்துக்கு டேஸ்ட் கொடுத்தாரு. அப்ப வேதத்தையும் எனக்கு போதிப்பாரு. நிறைய காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. தவறான காரியங்களையும் சொல்லிக் கொடுத்துட்டாரு. அப்ப பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த காலத்துல போதகர் எங்களுக்கு சொல்லிட்டா அதுதான் வேத வாக்கு. நாங்க வேதத்தை ஆராயல. அவர் சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். அதுதான் ஏமாந்துட்டோம். நல்ல மனுஷன் தான். அவர் எப்படியோ ஏமாத்தப்பட்டாரு பிசாசினால. அதனால அவர் கீழே உள்ள விசுவாசிகள் எல்லாம் ஏமாற வச்சுட்டார். ஆனா இத படிக்கும்போது எனக்கு அவ்வளவு இதா இருந்துச்சு. அந்த நேரம் பாருங்க, ஆண்டவர் எதுவுமே வந்து ஆக்சிடென்டலா செய்யறது இல்ல. அப்படிதானே? அவர் முன்குறித்துட்டார். எதற்கு? நம்மை அற்புத வாழ்க்கை வாழ்வதற்கு. பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அந்த நேரம் அந்த ஊர்ல நான் இல்ல. அந்த பாஸ்டர் சபையில டிரான்ஸ்ஃபர் ஆகி மதுரையில இருந்து தூத்துக்குடிக்கு போயிட்டேன். அப்ப பாருங்க என்ன கூப்பிட்டு வந்து தம்பி எப்படி இருக்கீங்கலாம் கேட்டு, நம்ம 3வது வீட்டு தம்பிக்கு உடம்பு சரியில்ல. நீங்க வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. நான் ரொம்ப யோசிக்கிறேன். நான் என்ன பாஸ்டர் கிடையாது. நான் இன்சூரன்ஸ் கம்பெனில மேலாளரா இருக்கேன். என் வீட்ல வந்து ஜெப கூட்டம் நடத்துறேன்னா, இந்த பெராக்கா ஊழியத்துல நான் ஒரு முக்கிய நபரா இருக்கனால, பெராக்கா ஊழியர்களுக்கு பிரேயர் பாயிண்ட்க்கு நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் வருவாங்க. பிரேயர் பாயிண்ட் வரும். அது ஜெபம் பண்ணுவோம். வாரத்துல 1 நாளு. மாசத்துல 1 நாள் கொஞ்சம் நெறைய பேர் வருவாங்க. உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். இதுதான் நடக்குது. நம்மள கூப்பிடுறாங்களே! என்ன பண்ணேன்னு தெரியல. அவங்க வயசுல ரொம்ப மூத்தவங்க. எனக்கு என்ன பண்ணா, நான் 42 வயசு, அவங்க 75 வயசு. சரி அவங்களுக்கு நோ சொல்ல முடியாது. வரேன் ஆன்டி அப்படின்ட்டேன் நானு. ஆனா நான் எனக்குள்ள ஆண்டவர்ட்ட கேட்கிறேன். ஆண்டவரே நானே வியாதியில இருக்கேன். எத்தனையோ நாள் ஜெபிச்சு எனக்கு ஒண்ணுமே நடக்கல. எத்தனையோ ஊழியக்காரங்க ஜெபிச்சு எனக்கு நடக்கல. அப்ப அந்த விசுவாசம் எல்லாம் சுத்தமா இல்லாதவனா இருக்கேன் நானு. நான் போய் ஜெபிக்கணும்னு கூப்பிடுறாங்களேன்ட்டு, சரி ஆண்டவரே நான் போறேன். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, எழும்பி டிரெஸ் பண்ணிட்டு அவங்களோட போறேன். போய் அந்த பையன்ட்ட கேட்கிறேன். தம்பி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்கிறேன். அவன் அப்படியே என்ன மேல கீழ பார்க்குறான். ஆமா அண்ணா அப்படின்றான். எப்படி தம்பி பார்த்தீங்கன்னேன். ரட்சிக்கப்பட்டத பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து உங்களுக்கு சொன்னாரா? அப்படின்னு சும்மா சில கேள்வியெல்லாம் கேட்கிறேன். அவர் அப்படிலாம் இல்ல அப்படி இப்படி யோசிக்கிறார். நான் சொன்னேன், தம்பி உங்கள மாரி தான் எனக்கும். நானும் ரட்சிக்கப்பட்டேன். உங்கள மாரி வாலிப நாட்கள்ல கல்லூரி படிக்கும் பொழுது, முதல் ஆண்டுல என்னுடைய ஆண்டவருக்கு நான் ஒப்புக் கொடுத்து, அவரை என்னுடைய சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். நான் அன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்டேன், பாவம் மன்னிக்கப்பட்டது நிச்சயத்தோடு இருக்கேன்னா, இந்த வேத வசனம் சொல்லுகிற ஒரே வார்த்தை தான் ஒழிய, ஆண்டவர் வந்து எனக்கு தரிசனமும் குடுக்கல, வேற எதுவும் கிடையாது. ஆனா,
ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்ற மாரி, ஆவியில ஒரு உறுதி எனக்கு வந்துச்சு. எங்க வந்தது? ஆவியில. ஐம்புலன்ல எனக்கு எந்த உறுதியுமே வரல. ஐம்புலன்ல எந்த ஒரு காரியமும் எனக்கு சொல்லப்படல. ஆவியில ஒரு உறுதி வருதுன்னு சொல்றார்ல. அ அந்த உறுதி எனக்கு வந்துச்சு. நான் தேவனுடைய பிள்ளை என்ற உறுதி. அந்த உறுதி வந்தனால, அந்த 8, 14, 15 வசனங்கள் சொல்றனால, நம்ம இன்னைக்கு வரைக்கும் அத சொல்றோம் தம்பி. ஆமாங்க. அப்ப பாருங்க, இந்த வியாதிய குடுத்து கூட வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நான் அந்த புத்தகத்துல படிச்சத எடுத்து சொல்றேன். ஏசாயா 53, 4, 5 பாருங்க. மத்தேயு 8:14 பாருங்க. 1 பேதுரு 2:24 பாருங்க. சங்கீதம் 103, 2, 3 வசனங்கள பாருங்க. அப்படின்னு வரிசையா அந்த அவர் சொன்னதெல்லாம் சொல்றேன். 2 எல்லா இடத்திலயும் பாவ மன்னிப்பும், வியாதி நீக்குதலும் சேர்ந்தே தான் போகும். பாவங்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, வியாதிகளை எல்லாம் நீக்கி குணமாக்குறான்னு சேர்ந்தே தான் போகுது தம்பி. அதேதான் இங்க எசாயா 53ல பாவத்தை சுமந்தார்ன்னும் போது வியாதியை சுமந்தார். அததான் மத்தேயு 8:17 சொல்றாரு. அவர் பட்ட காயங்களால் குணமாலன, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசுதாமே என் பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 சொல்லுது பாருங்க. 2மே ஆண்டவர் சிலுவையில செய்ததுதான். ஒன்ன மட்டும் நம்ம வேத வசனத்தை சார்ந்து ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டது. நான் தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு செத்த ஆண்டவர்ட்ட போவேன். ஆண்டவருடைய வருகை இருந்தா அவர் என்னை எடுத்துக்கொள்வான்னு எவ்வளவு உறுதியா இருக்கும். ஆனா, அதே வார்த்தை சொல்லுது, அவர் நம்மை வியாதியையும் எடுத்துக்கொண்டார். பாவத்த மாத்திரம் இல்ல, வியாதிய அவர் மேல எடுத்துக்கொண்டு, அவர் பட்ட காயங்களால் நம்மை சுகமாக்கினான்னு, அத வந்து நான் பார்த்தா தான் இத பார்க்காம விசுவாசிக்கிறோம். இத பார்க்காம விசுவாசிக்க மாட்டோம்ன்றோம். இது நியாயமா தம்பி? இதெல்லாம் நான் அந்த புஸ்தகத்துல படிச்சனால சொல்றேன். இருதயத்துல அப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, நான் தான் அதுக்கு ஏத்தா இருந்தவனே. அப்ப அவன் தம்பி சொல்றான், "அண்ணன் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்ண்ணே. ஆண்டவர் என் பாவத்த சுமந்தார்ன்னா, என் வியாதியும் சுமந்தார்ன்னு சொல்றத நான் ஏற்றுக்கொள்ளணும்." அப்படின்னான். அப்ப அது நீங்க உண்மைன்னு விசுவாசிக்கிறீங்களா தம்பி? ஆமாண்ணா. அப்ப நாங்களும் நீங்களும் அப்ப நானும் சொல்றேன். ஆனா உள்ளத்துல கிடையாது. ஒண்ணு விசுவாசிக்கிறோம். இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்தது போல, நம்ம வியாதியும் சிலுவையில சுமந்துட்டாரு. இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டவன் நான் சொல்றது போல, வியாதி நீக்கப்பட்டவன் என்பது உண்மை. ஏன்னா, வேத வசனம் தேவன் சொல்லுகிறாரு அப்படின்னு. ஆமாண்ணே. அப்ப நம்ம 2 பேரும் இதுல ஒருமனப்பட்டோம். ஆண்டவருக்கு நன்றி சொன்னா போதும். நம்ம ஒண்ணும் கேட்கவே வேணாம். அவர் தான் சுகமாக்கிட்டேன்றாரு. அப்ப நம்ம ஏன் அவர சுகமாக்கணும் ஜெபம் பண்ணணும்? அப்படின்னா, ஆமாண்ணேன்றான். உடனே 2 பேரும் நன்றி சொல்லும். ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க பாவத்தை ஏற்றுக்கொள்ளும்போது, அந்த பாவத்தின் தண்டனையாகிய மரணமாகிய வியாதியை நீங்க ஏற்றுக்கொண்டு, நீங்க பட்ட காயங்களால எங்கள சுகமாக்கிட்டீங்களே! உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆள விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்படித்தான் சொல்லணும். அன்னைக்கு நான் இருந்த நிலைமைக்கு. அடுத்த நாள் காலையில பாருங்க, அந்த ஆன்டி வந்து என்ட்ட சொல்றாங்க, அந்த பையன் பரிபூரண சுகம் அடைஞ்சுட்டான். ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஹா! நான் போய் ஜெபம் பண்ணி ஒருத்தன் சுகமாயிட்டான். அப்படின்ற ஒரே சந்தோஷம் எனக்கு. நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான்னு வந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு வருது. அப்போ பாருங்க, அந்த சந்தோஷத்துல ஆன்டி போன பிறகு ஆண்டவரோட சண்டை போட ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே 3வது வீட்டு பையன குணமாக்கிட்டீங்க. என்ன பற்றி என்ன? எனக்கு அந்த குணம் வேணுமே. நான் ஆப்பரேஷன் நான் போமாட்டேன். இன்னும் 2 நாள் இருக்குது. நான் போறதில்ல. நீங்க என்ன குணமாக்கணும். நீங்க குணமாக்கலன்னா உங்கள விடமாட்டேன். எப்படி யாக்கோபு சண்டை போட்டானோ, அதே மாரி நானும் சண்டை போடுறேன். என்ன சுகமாக்கும், சுகமாக்கும், சுகமாக்கலன்னா விடமாட்டேன் இன்னைக்கு. அப்படின்னு சண்டை போட்டு, போட்டு, போட்டு ஜெபம் பண்றேன். முட்டியில இருந்து அழுது புலம்பி கூப்பாடு போட்டு கூப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் எல்லாம் அப்ளை பண்றேன். நான் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு பண்றேன் ஆண்டவரே! அதெல்லாம் சொல்றேன். என் கிரியையெல்லாம் சொல்றேன். அ அப்ப என்ன நீங்க சுகமாக்கியே ஆகணும். இதெல்லாம் நான் பண்றனால என்ன சுகமாக்கியே ஆக்கணும்னு இது இந்த பரிசேயன போல ஜெபம் பண்றேன். ஒண்ணும் நடக்கல. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சத்தம் போட்டு, கூச்சல் போட்டு, அந்நிய பாஷையில பேசி எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஒண்ணும் நடக்கல. போய் ஃப்ளாட்டா படுத்துட்டேன் பெட்ல. படுத்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். திடீர்னு ஆவியானவர் என் உள்ளான மனதில இருந்து பேசுறார். "நீ என்ன அவன்ட்ட பேசுன? நீ என்ன இப்ப சொல்ற கொஞ்சம் யோசித்து பாருங்க." என்னடா இது? ஆண்டவர் என்னமோ கேட்கிறாரு எனக்குள்ள. நான் என்ன அங்க பேசினேன்? அப்படின்னு அப்படியே ரிஹர்ஸ் பண்றேன். நான் சொன்னதெல்லாம் திரும்பி என் மனசுல கொண்டாரு. ஒரு நாள் தான் ஆச்சு அப்படியே வருது. நான் அந்த புத்தகத்த வேற படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4, 5 சாப்டர் படிச்சுட்டேன். அதெல்லாம் வேற உள்ள போயிருக்கு இப்போ. அப்ப பாருங்க, அது அந்த இடத்துக்கு வரும்போது 2000 வருஷத்துக்கு முன்பாக
இயேசு சிலுவையில நம்ம பாவத்தை சுமந்த மாதிரி வியாதியை சுமந்தாருன்னு இந்த வேதத்துல அவர் சொல்றாரு. அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அது உண்மை. அப்போ வியாதி உங்க மேல இல்ல. இந்த வியாதி உங்களால நடக்க முடியல. ஃபீவர் இருக்கு, ஜாயிண்ட் எல்லாம் பெயின் இருக்கு, ஆர்த்தரைட்டிஸ்ன்றாங்க. அது அவர் மேல இருக்கு. அப்படி நான் சொன்னது வரும்போது இருதயத்துல ஒரு புத்துண்டு வருது. இப்ப நான் என்ன சொல்றேன்? அதற்கு எதிர்மாறா சொல்றேன். வியாதி என் மேல இருக்குது. நீங்க குணமாக்குங்கன்னு கேட்கிறேன். அங்க நான் என்ன சொல்றேன்? வியாதி உன் மேல இல்ல. இயேசு மேல சிலுவையில சுமத்தப்பட்டது 2000 வருடத்துக்கு முன்பால. அந்த சிலுவையை நீ பாரு. நானும் பார்க்கிறேன். அங்க இருக்குது. நன்றி சொல்லுகிறோம். இங்க நான் என்ன சொல்றேன்? அந்த வியாதி என் மேல இருக்குது. டோட்டல் கான்ட்ரடிக்ஷன். ஒண்ணுக்கு ஒண்ணு ஒவ்வாத எதிர்மாறான காரியம். அப்பதான் ஆவியானவர் என் இருதயத்துல ஒரு வெளிச்சம் தராரு. என்ன வெளிச்சம் தராரு? அந்த வசனம் தழும்புகளால் குணமானீர்கள், இயேசுதாமே என் வியாதியை சுமந்து கொண்டார். மத்தேயு 8:17, 1 பேதுரு 2. இந்த 2ல அப்படியே விசுவாசத்தை தரலாம் வெளிச்சம் தருகிறார். அப்ப என் இருதயத்துல ஒரு உறுதி வருது. ஆமா, என் வியாதி என் மேல இல்ல, அங்கல்ல இருக்குது பைல்ஸ். நான் சும்மா ஆண்டவர்கிட்ட சுகமாக்குன்னு சண்டை போடுறேனே. அவர்தான் என்ன சுகமாக்கிட்டேன்னு சொல்றாரு. அவர் பொய் சொல்லுவாரா? அவர் சுகமானீர்கள் என்று சொல்லுகிறார். நடந்து முடிந்த காரியமா? இயேசுதாமே நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். 8:17 சொல்றாரு. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு. இப்ப அங்கதான் இருக்கு. அந்த உறுதி, ஒரு விசுவாசம் வருது. அந்த நேரம் பாருங்க, ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிறார் அந்த வசனத்துல. ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். அது வந்தனால என்ன அறியாம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. அப்படியே நன்றி சொல்லி அப்படியே துதித்து புள்ளி குதிக்கிற. அப்படியே அவன் இருதயம் அவ்வளவு சந்தோஷம். ஏன்? என் வியாதியில இருந்து அவர் குணமாக்கிட்டார். எனக்கு ஆபரேஷன் தேவையில்லை. நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், எவ்வளவு வேதனைப்பட்டேன். அந்த வேதனைப்பட்டவனுக்கு தான் அந்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஆவியானவர் எனக்கு உள்ள இருந்து கேட்கிறாரு, அம்மா நீ சுகமாயிட்டானா ஏன் படுத்திட்டு இருக்க அப்படின்னாரு. சுகமானவன் என்ன செய்வாங்க? ஆண்டவரே, சுகமானவன் சாதாரணமா ஆபீஸ் போற வேலையை ஒழுங்கா நான் ஆபீஸ் தானே போயிட்டு இருக்கேன். இன்சூரன்ஸ் கம்பெனில டிவிஷன் மேனேஜரா இருக்கேன். அந்த வேலையை செய்ய மாட்டேன். நான் டக்குன்னு எழும்பினேன், ட்ரெஸ் பண்ணேன், எல்லாம் ரெடி பண்ணேன், கிளம்பினேன். என் மனைவி வந்து கேட்டாங்க, ஆண்டவர் என்ன சுகமாயிட்டாருன்னு. ஆபீஸுக்கு போனேன், எல்லாரும் கேட்டாங்க சுகமாயிட்டாங்க. நான் லீவை கேன்சல் பண்ணிட்டேன். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆண்டவர் என்ன சுகமாக்கிட்டாரு, நான் ஆப்ரேஷனுக்கு நாளைக்கு வரலன்றேன். அவர் தம்பி, அவரு கிறிஸ்டியன் தான், ஏமாந்து போவாதீங்க. இந்த பாஸ்டர்மாருங்கெல்லாம் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. 2 நாளைக்கு அது ஒரு இல்லூஷன் மாதிரி இருக்கும். நீங்க சுகமான மாதிரி இருக்கும். ஆனா இது உங்களை விட்டு போகாது. நான் எக்ஸாமின் பண்ணியிருக்கேன். இது நீங்க சர்ஜரி மூலமா தான் ரிமூவ் பண்ணணும். எந்த மருந்தும் மாத்தினாலும் எதனாலும் முடியாது. எந்த பிசியோதெரபி பண்ணாலும் முடியாது. தயவுசெய்து சர்ஜரி பண்ணிக்கங்க. இல்லைன்னா பின்னாடி பண்ணுங்க, உங்க சாய்ஸ்ன்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல பாஸ்டர் நான் சுகமாயிட்டேன். இல்ல டாக்டர் சுகமாயிட்டேன், உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா இதெல்லாம் நான் சொல்லி பேசும் பொழுதெல்லாம் அந்த அறிகுறிகள்லாம் என் சரீரத்துல இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த நாட்களிலும் எனக்கு வேதனை இருக்கு, ப்ளீடிங் இருக்கு. ரொம்ப கஷ்டத்தோட தான் வரேன். ஆனா இருதயத்துல அந்த உறுதி வந்தனால, முன்னால நான் எது பொய்ன்னு சொன்னனோ, இப்போ அந்த பொய்ய மெய்யா நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். சரீரத்துல வியாதி இருக்கும்போது பொய்ன்னு சொன்னவன், இப்போ வேத வசனத்தை சார்ந்து எங்க ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்ற உறுதியில சுகமாகிட்டேன்னு சொல்றோம். ஒருத்தர்ட்டையும் என் வேதனையை சொல்லல. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்க எல்லாம் அவுட்ரீச் போனோம் சபையில. பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால என்ன பண்ணாரு ஈவினிங்கு, நீங்க வந்து உங்க சாட்சியை சொல்லுங்க தம்பின்னு என்ன கூப்பிட்டாரு. நான் போய் சாட்சி சொன்னேன். கடைசியா இந்த சாட்சின்னு சொல்லும்போது பிசாசு என் கூட போராடுறான். நான் சொல்லுவேன்ல, பொய் பொய் பொய், நீ பொய் சொல்ற பொய் சொல்றேன்னு. நான் வேத வசனத்துல உறுதியா இருந்த ஆண்டோடைய கிருபையினால் அந்த சாட்சியை சொல்லிட்டு இறங்கி அடுத்த நாள் பாருங்க, அந்த வியாதி எங்க போச்சுன்னே தெரியாது. சுத்தமா என்னை விட்டு நீங்கிடுச்சு. அப்ப பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுதான் வேத விசுவாசம், தேவ விசுவாசம், இருதய விசுவாசம். இப்படிதான் வேதம் சொல்லுது. இருதய விசுவாசம் சொல்லுது, வேத விசுவாசம், தேவ விசுவாசம். இது காணாவிட்டாலும் நான் நம்புகிற காரியத்திற்கு உறுதியும் நிச்சயத்தையும் தருகிறது இந்த விசுவாசம் என்ற ஒரு பொருள். அது இங்கிலீஷ்ல சப்ஸ்டன்ஸ்னே சொல்றோம். Faith is a substance of things we hope for
அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். இப்ப பாருங்க, நான் என்ன எதிர்பார்த்தேன்? சுகமாகிறதை எதிர்பார்த்தேன். ஆனா இது வரைக்கும் சுகமான அறிகுறிய சரீரத்துல கண்டாதான் விசுவாசிப்பேன் நினைத்தேன். தரிசித்து வாழ்றவனா இருந்தேன். இப்போ வேத வசனத்துல ஆவியானவர் வெளிச்சம் கொடுத்தபடினால தேவன் பார்க்கிற விதமாக நானும் பார்க்கிறேன். என்ன? சுகமாகி விட்டவனாக ஆவி மண்டலத்துல நான் எப்படி இருக்கிறேன்? தழும்புகளால் குணமானவர்களாய் என்னை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனா சரீர கண் சொல்லுது, ஐம்புலன் உணர்வு சொல்லுது, இன்னும் பெயின் இருக்கு, இன்னும் ப்ளீடிங் இருக்கு, இன்னும் நான் வேதனையை அனுபவிக்கிறேன்னு சொல்லுது. ஆனா இந்த இருதயத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு உறுதி விசுவாசம் வேத வசனத்தின் மேல தந்துட்டார் பாருங்க. அந்த நிச்சயத்துல சொல்றோம் பாருங்க. அதற்கு காரணம் எல்லாம் இந்த வேத வசனத்தில் இருந்த விசுவாசம் என் இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. அததான் இருதய விசுவாசம் என்று சொல்லுகிறோம். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது இது மனித விசுவாசம் அல்ல, இது தேவனுடைய விசுவாசம். தேவனுடைய விசுவாசம் எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு. இப்ப என்னுடைய விசுவாசம் எங்க இருக்குது? என் வார்த்தையில தான் இருக்கு. உங்க விசுவாசம் எங்க இருக்கு? உங்க வார்த்தையில தான் இருக்கு. இருதயத்துல என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் பேசுவீங்க. எனக்கு பைல்ஸ் நான் பேசுறேன்னா இருதயத்துல விசுவாசிக்கிறேன். ஆனா இப்ப அதை பேசுறத நிறுத்திட்டேன், சுகமாகிட்டேன்னு பேசுறேன். அப்போ என் விசுவாசம் சுகமாகிட்டேன். இப்ப நான் பைல்ஸ் பேசுறது இல்ல. அந்த 10 நாள் சொல்றேன் சுகமாற வரைக்கும் அந்த நாள்ல. அப்போ ஆண்டவருடைய விசுவாசம் என்ன? நான் சுகமாகிட்டேன் அவருடைய காயங்களால. அததான் அந்த வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தை ஆண்டவருடைய விசுவாசம். அதனால்தான் சொல்றாங்க விசுவாசம் அந்த வார்த்தையிலே தானே இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாருல, அது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. என்ன பிரசங்கிறோம்? வியாதி என்ற நேரத்துல தழும்புகளால் சுகமானீர்கள். இயேசுதாமே தம்முடைய சரீரத்துல இந்த வியாதியை சுமந்து கொண்டார் சிலுவையிலே, பாவத்தை சுமந்த மாதிரி. அப்ப பாருங்க, அதை விசுவாசிப்பதற்கான விசுவாசம் அந்த வார்த்தையில இருக்கிறதான் சொல்றாரு. நாங்க பிரசங்கிக்கிற சுவிசேஷ வார்த்தை விசுவாச வார்த்தை என்று அங்க ரோமர் 10ல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, விசுவாசம் தேவ வார்த்தையில தான் இருக்குது. அப்போ இந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா எது வந்துடுது? விசுவாசம் அங்க வருது. இந்த வார்த்தை இருதயத்துல இருக்குதுன்னா, இந்த வார்த்தை இதயத்துல வெளிப்பாடா பெறுகிறன்னா விசுவாசத்தை பெறுகிற. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, என் ஐம்புலன் அறிவு சொல்லுது நீ ஒன்னும் சுகமாகலன்னு. ஆனா என் இருதயம் அந்த விசுவாசம் இருக்கிறனால, விசுவாசம் ஆவி என் இருதய ஆவியோட கூட கலக்கிறபடினால இதுதான் எனக்கு மேலோங்கி இருக்கு. இது வரைக்கும் நான் ஐம்புலன்ல நடந்தனால, தரிசித்து நடந்தனால நான் பார்க்கிறது தான் மேலோங்கி காணப்பட்டது. இப்ப நான் அதை பார்க்கறது இல்ல. அதை டோட்டலா எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை ஒன்னதான் பார்த்தேன். ஏன் அந்த இடத்துக்கே நான் ஆண்டவர் கொண்டாந்தார். அதனால என்ன சொல்றேன்? என் சரீரம் சொல்லுது உனக்கு ஒன்னும் ப்ளீடிங் இருக்கு, இன்னும் நீ வேதனை இருக்கு, உனக்கு ஒன்னும் சுகமாகல, எல்லா சிம்டமும் அப்படியே இருக்குது அறிகுறிகளும். ஆனா என் இருதயம் ஆவி மனிதன் உள்ளார்ந்து சொல்றான் சுகமானேன். ஏன்? அவன் தேவ வார்த்தை அவ்வளவு தூரத்துக்கு உள்ள இறங்கிடுச்சு. அந்த வார்த்தையிலே விசுவாசம் இருக்கு. வார்த்தையில குணமாக்கும் வல்லமை மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தையில விசுவாசமா இருக்கு. அததான் அவர் சொல்றாரு. இதுக்கு தேவையெல்லாம் அங்க ரோமன் 10ஆம் அதிகாரம் 6ல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா 10 வரைக்கும் அங்க அததான் சொல்றாரு. அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கணும்ன்றாரு. நாங்க பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை சுவிசேஷ வார்த்தை தழும்புகளால் குணமானீர்கள், அதுக்கு அப்படிதானே? அப்போ அந்த வார்த்தை வாயில இருந்துச்சுன்னா அது உன் வாயை விட்டு பிரியாது இருந்தால் யோசுவா 1:8 சொல்ற மாதிரி அதை தானே நீ பேசுவ. அது இருதயத்துக்குள்ள போகுது இல்ல, பேச பேச கேட்கறது தான் விசுவாசம். அங்க 10:17 10:14 அந்த அதிகாரத்துல சொல்றாரு, கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பாங்க. 10:17 வரும்போது விசுவாசம் கேட்பதினால் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஹியரிங், கேட்டுக்கொண்டே இருப்பதினால் வருகிறதுன்றார். அப்போ
எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? சுவிசேஷம். என்ன? விசுவாசம் தரும் வார்த்தை. சுகத்தை தரும் விசுவாசம் தரும் வார்த்தை, தழும்புகளால் குணமானீர்கள். இத கேட்டு கேட்டு இருதயத்தை நிரம்பிடுச்சுன்னா, ஆவியானவர் அங்க வெளிச்சம் தரார். இருதயத்துல வசனம் இல்லைன்னா ஆவியானவர் வெளிச்சம் கொடுக்க முடியாது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றாரு. உங்களுக்கு ஆவியானவரை அளித்து அற்புதங்களை செய்கிறவர் எப்படி செய்கிறார்? உங்களை கீழ்ப்படிதலுடைய கிரியையினாலா, விசுவாச கேள்வியினாலான்னு ஒரு கேள்வி. அப்ப வேற பை ஹியரிங் ஃபெய்த் என்று சொல்லுகிறார். கேட்பதினால் வருகிறார். அடுத்த வசனத்திலே ஆபிரகாம் கேட்கிற விசுவாசத்தினாலே அப்படின்னு அதை ஆரம்பிக்கிறார். ஜஸ்ட் அஸ் ஆபிரகாம் பிலீவ்னு 6ஆம் வசனம் ஆரம்பிக்குது. அப்ப பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்ததினால நீதிமான் ஆனா 100 வயதுல ஈசாக்க பெற்றெடுத்தான்றத அங்க வேதம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே இந்த ஃபெய்த் சாப்டர் தான். அதை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ரொம்ப அழகா சொல்றாரு அங்க. ஹோல் சாப்டர் இட்ஸ் a faith chapter. அப்ப அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த வசன இருதயத்துல கேட்டு வருகிறதுனால ஒரு விசுவாசம் ஆவியானவரே உண்டு பண்ணுகிறார். அந்த விசுவாசம் வந்தபடினாலதான் அற்புதம் செய்யறாரு. இததான் ரோமர் 1:16 சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனாய் இருந்தாலும் ரட்சிப்பு உண்டாவதற்கு அந்த சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. யாருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு. சுவிசேஷத்துல அந்த வல்லமை இருக்கு. சுவிசேஷத்துல விசுவாசிக்கத்தக்க வல்லமை இருக்கு. சுகமாக்குற வல்லமை இருக்கு. குணமானீர்கள் என்ற அந்த வசனத்துல. ஆனா அது விசுவாசிக்கிறவனுக்கு தான் அந்த வல்லமை நாங்க சொல்றாரு. அப்ப பாத்துங்க, ஆண்டவர் செய்துட்டாரு கல்வாரியில, எழுதி கொடுத்துட்டாரு, வேதத்துல இருக்கு. ஆனா எனக்கு நடக்கல. இப்ப நடக்குது. காரணம், நான் தரிசித்து நடக்காம வேத வசனம் சொல்லுகிறத மாத்திரம் விசுவாசித்து நடக்கிறபடினால அந்த விசுவாசம் அந்த வசனத்துல சுகமானீர்கள் என்ற பவரை ரிலீஸ் பண்ணி என் வாழ்க்கையில அந்த சுகத்தை தந்தது. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அது எனக்கு பிரயோஜனமாய் இருந்தது. ஏன்? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசித்தவனே பாக்கியவான். அப்படிதானே? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நான் என்ன விசுவாசித்தேன்? சரீரம் முழுவதும் வியாதி இருந்தாலும், வேதனை ரத்தம் இருந்தாலும், வேத வசனம் சொல்லுது இல்ல எங்க ஆண்டவர், அதை விசுவாசித்தேன். விசுவாசித்தபடி எனக்கு ஆனது. அப்ப பாருங்க, ஆவியானவர் எப்படி அற்புதம் செஞ்சார் எனக்கு. இந்த வசனம் என் இருதயத்துல போனபடினால, என் வாயில இருந்தபடினால, அதே என் வாயில பழைய வாழ்க்கைப்படி நான் தரிசித்து நடக்கிறபடினால, பைல்ஸ் பிரதர், பைல்ஸ், ப்ளீடிங், பெயின், இப்படியே பேசிக்கொண்டு ஆயின்மெண்ட் போடவா, இந்த டேப்லெட் சாப்பிடவா, இந்த பிசியோதெரபி சொன்ன எக்ஸசைஸ் செய்யவா, இதையே பேசிக்கொண்டிருந்தா இருதயம் எதனால நிரப்பப்படும்? அது என் வாயை விட்டு பிரியாது இருக்குது பாருங்க, அதுதான் நிரப்பப்படும். அப்ப அதுதான் என் விசுவாசமா இருக்கும். தவறானவைகளை கேட்கிறபடினால், தவறான விசுவாசம் இருக்கிறபடியால் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் என் கண்களை திறப்பதற்கு சரியானவைகளை கேட்டேன். அது என் இருதயத்துக்குள்ள போனது. ஆவியானவர் எனக்கு வெளிச்சம் தந்தாரு. என்னாச்சு? அந்த வார்த்தையில் இருந்த விசுவாசம் எனக்கு முதலில் வந்தது. முதல்ல என்ன வந்தது? ஆவியானவர் தான். 2 காரியம் முக்கியம். தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துக்கு, தேவ ஆவியானவர். 2 இல்லாம 1 மட்டும் கிரியை செய்ய. ஆவியானவர் மாத்திரமல்ல, both are needed. வார்த்தை இருந்தாதான் ஆவியானவர் அங்க வெளிச்சம் கொடுத்தா முதல்ல அந்த வார்த்தையில உள்ள விசுவாசம் ஏன் விசுவாசம் ஆகும். அததான் நான் என்ன சொன்னேன், தேவனுடைய விசுவாசம் என் விசுவாசம் ஆகும். அதுக்கு மாறா மனித வார்த்தை என்ன சொல்லுகிறது? அத மனிதன் நான் தான். எனக்கு வேதனை இருக்கு, எனக்கு ப்ளீடிங் இருக்கு, இன்னும் நான் கஷ்டப்படுறேன் வியாதியிலன்னா, அந்த வார்த்தையில சொல்ற வியாதி இருக்குன்ற விசுவாசம் எனக்கு வரும். அந்த வியாதியின் வல்லமை தான் அவிழ்க்கப்படும். ஆனா இப்போ நான் பேசுகிறது என்ன? இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது?
குணமானீர்கள், இயேசு சுமந்து விட்டார், உன் மேல இல்லைன்னு. அந்த விசுவாசம் எனக்கு இருதயத்துக்குள்ள போனனால வருது. ஏன்? ஆவியானவர் அதுல வெளிச்சம் தரனால அந்த விசுவாசம் வருது. அதை நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசித்த அந்த தேவன் வார்த்தை சொல்லுகிற காரியம் அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இதுதான் கிறிஸ்தவத்தின் மைய விசுவாச வாழ்க்கை. இத தெரியாதபடினால காலமா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? நான் காண்கிறது தான் மெய்யே, வேத வசனம் அல்ல, இந்த வேத வசனம் சீச்சி இது புளிக்கும் அப்படின்னு வெறுத்துட்டேன். இப்படிதானே? ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஏன் கறிக்கு உதவலான்றாரு எபிரேயர் 4:2. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோன்றாரு. அப்ப பாருங்க, வேதம் முழுவதுமா பாருங்க, ஆண்டவர் அங்க மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு நூற்றுக்கு வரான் 10ஆம் வசனத்துல. என் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீசர்லாம் வந்து சரியான ரெக்கமெண்டேஷன். ஐயா, அவன் நம்ம ஆளுங்களுக்கு சர்ச்செல்லாம் கட்டி கொடுத்துட்டாயா, அவனை கட்டாயம் போய் இதை நீங்க பண்ணணும் ஏன்றாங்க. ஆண்டவர் சரியா நானும் வர உனக்கு வந்து உனக்கு எப்படியோ ஆண்டவருக்கு வந்து எங்க வியாதிக்காரனை பார்த்தாலும் அது எந்த நோய் யாரு என்னவா இருந்தாலும் முதல்ல அதை சுகமாக்காம விடமாட்டார். ஏன்? பாவத்து மேல எவ்வளவு வெறுப்போ அவ்வளவு வெறுப்பு வியாதி. ஏன்? ரெண்டுமே அந்த பிசாசு பைய கொண்டாடுறது எனிமி. அதனால சுகமாக்குறதுக்கு என்ன எவ்வளவு தூரம்னாலும் நான் வந்துடுறேன்டுவார். அவ்வளவு தூரத்துக்கு அவர் சுகமாக்க ஊழியத்தை செஞ்சாரு. ஏன்? அது ஆண்டோடைய சித்தம் அல்ல. பிசாசு ஜனங்களை டார்மெண்ட் பண்றான், அவங்கள சிறையிருப்புல வச்சிருக்கான் அப்படின்னு அவரு அங்க வேதத்துல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவன் என்ன சொல்றான்? ஐயா, நீங்க பெரிய மகான், நான் சாதாரண மனுஷன் தான், நூற்றுக்கு அதிபதியா இருக்கேன் ஆர்மியில. நீங்க எல்லாம் வரலாம் வேணாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாயிடுவான் அப்படின்றான். அது சொல்லிட்டு சொல்றான், நான் பாருங்க நூற்றுக்கு அதிபதி, என் கீழே 100 பேர் இருக்கானுங்க. நான் சொன்னா போனா போவான், வானா வருவான், செய்யினா செய்வான். எனக்கு மேல எனக்கு அதிபதி இருக்காங்க. அவனை என்ன பார்த்து நீ போடானா நான் போகணும், நீ வாடானா நான் வரணும், இதை செய்யறானா நான் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதிகாரத்துக்கு நான் கீழ்பட்டவன். என் மேல இருக்கானா அவங்க இங்க கீழே உள்ளவங்க ஏன் அது எனக்கு. அதே மாதிரிதான் இந்த வியாதி உங்க அதிகாரத்துக்கு கீழே இருக்கு. விசுவாசத்தை பாருங்க. நீங்க போனா அது போயிடும். அதனால ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரேன்றான். ஆண்டவர் அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஐயா, இந்த இவ்வளவு இஸ்ரவேலர் யூத மக்கள்ல நான் இந்த விசுவாசத்தை பார்க்கல. ஏன்? அவங்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்ட, இவனும் வார்த்தையை தான் கேட்கிறான். அங்க நிறைய பேருக்கு அங்க 4ஆம் அதிகாரத்திலேயே சொல்லிடுறாரு 4:23. அங்க தேசம் எங்கும் போய் அவர் சுவிசேஷ சொல்லி எல்லாரையும் குணமாக்கினான்றாரு 4:23. அது ஊர் ஃபுல்லா பரவுது. அவருடைய கீர்த்தி ஊரெல்லாம் பரவிட்டு அங்க போட்டிருக்கு. இப்ப நமக்கு நேரம் தான் நான் எடுத்து வாசிக்கல. இது இவன் கேள்விப்படுறான். ஆஹா, இவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, இவர் சொன்னா போதும் வியாதி போயிடும். அதான் இங்க சொல்றான். ஆண்டவர் அதான் பாக்குறாரு, இவனுக்கு அந்த விசுவாசம் இருக்கியா? அவன் கேள்விப்பட்டதுனால அவன் இருதயத்துல ஒரு விசுவாசம் வந்துருச்சு. என் வேலைக்காரன் சொஸ்தமாவரை இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு. இவர் வந்து கை வைக்கணும், இவர் வந்து எண்ணெய் பூசி ஜெபிக்கணும், அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல. யூத மக்கள் தான் அதை எதிர்பார்த்தாங்க. நீங்க வந்து சுகமா இவருக்கு சொல்றான், என் மக வியாதியா இருக்கா சுகமாக்கன்னு. அவன் ஜெபஆலய தலைவர். இவன் என்ன சொல்ற மாதிரி அதே அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் பெரிது. இஸ்ரவேல் மகன் அப்படியே அவர் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு விசுவாசம் இவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, நீ விசுவாசித்தபடி அப்படித்தானே சொல்றாரு. நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்றார். அந்த நேரமே அவன் வேலைக்காரன் சுஸ்தமான. அங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த நேரமே வேலைக்காரன் சுஸ்தமானார். ஆண்டவர் தான் செஞ்சார். ஒண்ணுதான் சொல்றாரு. நீங்க திரும்பி அந்த வசனத்தை எடுத்து தெளிவா படிங்க. 8ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க. ஏன்னா நான் வேகமா போக இஷ்டப்படல. இந்த சத்தியம் உங்க இருதயத்துக்குள்ள போகணும். இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம். என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. நல்லா பாருங்க. நீ ஜெபித்தபடி உனக்கு ஆக கடவது அப்படின்னு அங்க போடல. நான் ஜெபத்துக்கு அகைன்ஸ்ட் இல்ல. ஜெபம் என்பது தேவனோடு உறவு கொள்வது. ஏன்னா நான் ஒரு நாள்ல சுகமாக்குன்னு ஜெபித்தவன் தான்.
முட்டாள்தனமா ஜெபிக்கிறேன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் ஏற்கனவே சுகத்தை கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு சுகமாக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள் நானு. அவர் சுகம் கொடுத்ததுக்கு நன்றி தான் சொல்லணும். அதை விசுவாசிக்கணும், நன்றி சொல்லணும். ஆனா இவன் விசுவாசிக்கிறான். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசித்தபடி, அங்க 13 திருப்பி வாசிங்க, விசுவாசித்தபடியே, ஏ நல்லா சொல்லுங்க, விசுவாசித்தபடியே எனக்கு ஆகும். அதுதான் அவர் சொல்றாரு, நான் விசுவாசித்தபடியே எனக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். என் விசுவாசத்துக்கு ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. அவனுக்கு அங்க தேவனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு சொல்றான். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு வார்த்தை, எத்தனை வார்த்தை எனக்கு கொடுத்திருக்காரு. தழும்புகளால் குணமானீர்கள், இந்த ஒரு வார்த்தை போதுங்க. இயேசுதாமே என் பலவீனங்களையும் வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், இந்த ஒரு வார்த்தை போதும். நீங்க அதை விசுவாசித்தா ஆண்டவர் என்னதான் சொல்றாரு பாருங்க. நான் அன்னைக்கு அதை விசுவாசித்தேன், அதனாலதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? தரிசித்து நடக்கிறவங்களா இருந்தா வியாதி இருக்கனால வியாதின்னு விசுவாசிப்பீங்க, அப்ப வியாதியில தான் இருப்பீங்க. விசுவாசித்து நடக்கிறவங்களா இருந்தா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நீங்க விசுவாசிக்கிறபடினால நீங்க அந்த விசுவாசத்தின்படி சுகமா தான் வாழ்வீங்கன்ற. அத நான் தான் சொல்ல வரேன். பிசாசு சொல்றான், நீ என்ன செய்யறியோ அதுதான் உன்னை நிர்ணயிக்கிறதுன்றான். ஆண்டவர் சொல்றார், நீ என்ன விசுவாசிக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும்ன்ற. நீ யார் என்பதை நிர்ணயிப்பது, நான் சுகமுள்ளவன் என்பதை நிர்ணயிப்பது என்னுடைய விசுவாசம். நான் வியாதி இல்லாம இருக்கனால அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். விசுவாசத்துக்கு மிஞ்சியும் வாழ முடியாது, கீழவும் வாழ முடியாது. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ இன்னைக்கு அதை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இத்தனை ஆண்டுக்கு நீங்க எதை விசுவாசித்தீங்களோ அப்படிதான் நீங்க இருக்கீங்க. நான் பலவீன நீங்க விசுவாசித்தீங்கன்னா பலவீனனா தான் இருக்கீங்க. இது தேவ ராஜ்யத்தின் மாறாத விசுவாச பிரமாணம். நான் சுகமுள்ளவன் என்று விசுவாசித்தான் சுகமுள்ளவனா இருப்பீங்க. ஐயா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் ஓல்டுன்னு விசுவாசம் ஓல்டா இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வாலிப வயதுன்னு சொன்னா வாலிப வயதா தான் இருப்பீங்க. நான் களைப்படைய மாட்டேன்னா ஏன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. 120 வயதுல மோசே சரீர பலன் குன்றவில்லை, கண் பார்வை குன்றவில்லை, மனம் மேல ஏறான். கடைசி நாள் ஆண்டவரோட போறக்கு முன்னாடி எப்படிங்க? அவன் விசுவாசம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். பவுலடிகளார் சொல்றாரு, நீங்க அந்த 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா அங்க 25 வருஷம் படிக்கும்போது பெரிய புயலாம் வந்து தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே போயிடுச்சுன்றான். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதை எடுத்து நான் படிச்சேன் உங்களுக்கு பாருங்க. 27ஆம் அதிகாரம் எடுங்க, அப்போஸ்தலர் நடபடிய புத்தகத்தை. ம். 25ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. இந்த வேத வசனத்தில் அவருக்கு அங்க தரிசனம் வந்தது இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா நமக்கு அதுக்கு மேலான உறுதியான தீர்க்க தரிசன வசனம். அப்படித்தானே பேதுரு சொல்றாரு. 2 பேதுரு 1:19 சொல்லும் போது, நான் 18ஆம் சொல்றாரு, நான் ஆடிபிள் வாய்ஸே இந்த மடுரூப மலையில கேட்டேன், இவரை நேசகுமாரன் மோசே எலியாவெல்லாம் பார்த்தேன், ஆனா அதை விட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டுன்றாரு. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. அதனால இவருக்கு வந்து அந்த தரிசனத்தை வந்த விசுவாசம் அல்ல, அதை விட உறுதியானதுதான் இந்த வேதத்தில் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படி சொல்லப்பட்ட வசனம் இருக்கு. அதுதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில். அங்க பாருங்க, முன்னால 20ஆம் வசனத்துக்கு வாங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க,
அநேக நாளா இருந்து என்ன பண்ணோம், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் ஐயா தரிசித்து நடக்கும் போது முழுவதுமா ஹோப்பே இல்லை. ஆனா தேவ வார்த்தை இருதயத்துல வந்தபோது எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. தைரியமா சாப்பிடுறாரு, நன்றி சொல்றாரு. எல்லாரும் அதே மாதிரி நடக்கிறத பார்க்கணும். எப்படி? நீ விசுவாசித்தபடி. அங்க பவுலடிகளார் விசுவாசித்தனால அத்தனை பேரும் உயிர் சேதம் வரலன்றாரு. ஒருத்தன் கூட சாகல. யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. விசுவாசத்துல வல்லமை இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. விசுவாசம் அந்த வல்லமைய எடுக்குது. வார்த்தையில தான் விசுவாசிக்கிற வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றுகிற வல்லமையும் வார்த்தை. ஏன்? வார்த்தையும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப பாருங்க, தேவனுடைய முழு வல்லமே அவரோட வார்த்தையில இருக்கு. எபிரேயர் 1:3 எடுத்து படிச்சு பாருங்க. வல்லமை உள்ள வார்த்தையினால் அவர் தாங்குகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, தேவ வல்லமை தேவ வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தையிலேயே விசுவாசமே இருக்குது. என்ன விசுவாசம்? தேவ விசுவாசம். திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறது, 2 ரகமான விசுவாசம் இருக்கு. மனித விசுவாசம், தேவ விசுவாசம். மனித விசுவாசம் ஐம்புலன் உணர்வுனால நான் இப்பொழுது பார்க்கிறேன், இதுல 29 பேர் அட்டன் பண்றாங்கன்னா 29 பேர் அட்டன் பண்றாங்கன்னு விசுவாசிக்கிறேன். அது மனித விசுவாசம். ஆனா தேவ விசுவாசம் என்ன? நான் இத பார்க்காட்டி கூட, இந்த எத்தனை பேர் பார்ட்டிசன் பார்க்காட்டி கூட, தேவன் வேத வசனத்துல சொல்றாரு, அநேகர் வந்து கேட்பாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாருன்னா அதை நான் விசுவாசிப்பேன். ஆனா ஒருவேளை 7 பேர் வந்திருப்பாங்க. ஆனா ஏன் விசுவாசம் எப்படி இருக்கும்? 29 பேரு 30 பேரு. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை நான் கேட்டபடினால அதை தான் நான் விசுவாசிப்பேன். ஆனா அன்னைக்கு 7 இருந்தாலும் நாளடைவில் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வியாதியின் அறிகுறி சரீரத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நான் சுகமானேன்னு விசுவாசித்தனால அதுதான் நடக்கும். அங்க பவுலடிகளார் அதை தான் விசுவாசித்தாரு, அதுதான் நடக்குது. 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சுகமா அவன் விசுவாசித்தான், உன் வார்த்தையின்படி வேலைக்காரன் சொஸ்தமானா நீ போகலான்ட்டாரு. நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆயிடுச்சுட்டாரு. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் சொல்ல வர. பரலோக ராஜ்யத்துல மாறாத பிரமாணம் நீ சொன்னபடி ஆகும். இந்த மனித விசுவாசம் மனித காரியங்களை தான் நடக்கும். அங்க தோமாவுடைய விசுவாசத்தை மனித விசுவாசம்னு அங்க சொல்றாரு. யோவான் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க 25ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் உயிரோடு எழுந்தத நான் கையில அவருடைய ஆணி கடாவன கையில விரல போட்டு பார்த்தாதான் நம்புவேன்றான். அப்படின்னா என்ன? ஐம்புலன்ல நான் பார்க்கலன்னா எதையும் நம்ப மாட்டான். போங்கடா, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஐயா, வேதவசனத்துல எழுதியிருக்கு தோமாவுக்கு. அவன் படிச்சவன் யூதன் தான். ஆண்டவர் சுவிசேஷத்துல கிட்டத்தட்ட 7-8 தடவை சொல்றாரு தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும். கூட இருந்து கேட்டவன் தான். இப்போ உயிரோடு எழுந்ததை பார்த்தவங்க வந்து சொல்றாங்க. அப்பவும் அவன் என்ன சொல்றான்? அது எப்படியா செத்த ஆளு உயிரோட வரும்? 3 நாள் ஆச்சு, நாரி போயிடுச்சு. எப்படி? ஆண்டவர் உயிரோடு எழுப்பதை பார்த்தவன், லாசருவை எழுந்ததை பார்த்தவன், கூட இருந்தவன், எவ்விரு மகளை உயிரோடு எழுப்புவதை பார்த்தவன், நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்புறதை பார்த்தவன் இப்ப சொல்றான். ஏன்? அவன் தரிசித்து நடப்பவன். ஏன்? இன்னும் பரிசுத்த ஆவி ஊற்றப்படவில்லை. அதுதான் ஒன்னே காரணம். அதனால அவனால விசுவாசிக்க முடியல. பழைய ஏற்பாடு அவங்க எல்லாம் அற்புதம் செஞ்சாங்கன்னா ஆவியானவர் அவங்க மேல வந்து இறங்கும் போதுதான் செஞ்சாங்க. இப்போ நம்ம எல்லார் மேலேயும் இறங்கிட்டாரு. எல்லாருக்கும் அந்த ஆவியானவர் இருக்காரு. எல்லாரும் விசுவாசிக்க முடியும். ஏன்? அந்த விசுவாச ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்காரு. இப்போ நமக்குள்ள இருக்க ஆவியானவர் விசுவாச ஆவியானவர். விசுவாசிக்கிற ஆவியினாலே விசுவாசித்தபடியால் பேசுகிறேன்றாரு 2 கொரிந்தியர் 4:13. அப்படிதானே? அப்போ கிறிஸ்துவின் ஆவிதான் நமக்குள்ள இருக்கான்னு கலாத்தியர் 4:6 சொல்ற. அப்ப அந்த விசுவாசத்தின் ஆவி கிறிஸ்துவுக்குள்ள ஆவிதான் இருக்குது. அதுல எல்லாம் எந்த, ஆனா அவனுக்கு அந்த நேரத்துல விசுவாசிக்க முடியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த 27ஆம் வசனத்துல, தோமாவே
அவிசுவாசமாயிராமல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். அவன் என்ன சொன்னா, நான் பார்த்தா விசுவாசிப்பேன்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு 27 நீ பார்த்தா விசுவாசிக்கணும், அது அவிசுவாசம்டான்றாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்தா தான் சொல்றாரு. நீங்க சுகமான பிறகு பார்த்து விசுவாசிங்கன்னா, நீங்க நீதிமானா வாழும் பொழுது, பரிசுத்தமா வாழும்போது பரிசுத்தமான வாழது விசுவாசித்தீங்கன்னா, தாராளம் பணம் இருக்கும்போது நான் ஐஸ்வர்வான்னு விசுவாசித்தீங்கன்னா, என்ன சொல்றாரு? நீ அவிசுவாசி. அவிசுவாசியா இருக்கேன்றாரு. 27 அப்படித்தானே சொல்லுது. யோவான் 20:27 எடுத்து படிங்க. ஆனதான் சொல்றாரு. அப்போ நம்ம தரிசித்து நடக்கிறத ஆண்டவர் அது மனித விசுவாசத்தை அவிசுவாசம் என்று சொல்லிட்டு தான் 29 வரும்போது என்ன சொல்றாரு? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள், அதுதான் தேவ விசுவாசம், பாக்கியவான்கள் என்று சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற பாக்கியம் வேதவசனம் சொல்லுகிற ஒரே காரணத்தினால நான் பார்த்தாலும் பார்க்காட்டியும் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எங்க ஆண்டவர் அப்படிதான். இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறான். இல்லாத இயற்கை மண்டலத்திலே இல்ல, அதை அவர் பேசுகிறபடினால விசுவாசத்துல அது இயற்கை மண்டலத்துல வருது. அவர் பேசாத வரைக்கும் வரல. இயற்கை மண்டலத்துல வெளிச்சம் இல்ல, இருள் இருக்கு. ஆனா இல்லாதவளை இருக்க அழைக்கிற தேவன் வெளிச்சம் என்று சொல்லுகிறார், வெளிச்சம் வந்துருது. அங்க பாருங்க, இந்த பேதுரு அப்படியே அசைந்தா இந்த பக்கம் நிக்கிற நாணல போல இருக்கான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இனி உன் பேர் அது கிடையாதுடா, நீ பேதுரு ராக்ன்றாரு. ஆனா அவன் அப்படி இல்ல. ஆண்டவர் உனக்கு அந்த பேரை வச்சனால பின்னாடி பாருங்க, ஆவியானவர் வந்து ஊற்றப்பட்ட பொழுது அப்படி ஒரு கற்பாறையா நிக்கிறான். எனக்குள் இருக்கிறதை உனக்கு தருக. ஏன் எப்படி சொல்றாங்க? 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6 அந்த பிறவி சப்பானியை பார்த்து, இப்போ ஆவியானவர் அந்த வெளிச்சம் கொடுத்துட்டாரு. எனக்குள்ள ஒரு விசேஷம் இருக்கு. நான் சாதாரண மனுஷன் அல்ல, நான் புது சிருஷ்டி. அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறேன். அவர் சப்பானிய குணமாக்குனார்னா நானும் குணமாக்குவேன். அந்த விசுவாசம் வர்றதுக்கு தனக்குள்ள நற்காரியங்களை அவன் அறிந்து கொண்டான். அதனாலதான் சொல்றோம் அங்க. அததான் பின்னாடி 3:16 இந்த சுகமானதன் ரகசியம் என்னடா என்ன பாக்குறீங்க? என் பக்தி நினைக்கிறீங்களா? என் ஜபம் நினைக்கிறீங்களா? என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. விசுவாசமே அவனை குணமாக்கினது, சுகமாக்கினது, அவனுக்கு பலன் கொடுத்ததுன்னு சொல்றது பாக்குறோம். அப்ப பாருங்க, என்ன விசுவாசம்? தனக்குள்ள என்ன இருக்குது? நான் இப்ப பழைய ஆள் இல்ல, எனக்குள்ள அவரே வந்துட்டாரு. அவருடைய ஜீவனே இருக்குது, அவருடைய வல்லமையே இருக்குது, அவருடைய அதிகாரமே இருக்கு. அந்த அதிகாரத்துல எழும்பி நடன்ற அவன் நடக்கிறான். அந்த விசுவாசம். அததான் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இப்ப என்ன விசுவாசம் பேதுரு பண்ணா? காணாமல் அவன் பார்த்தா நான் சுகமானத எப்படி அவனு ஐயா பரவி சப்பானியை எப்படிங்க காணாமல் விசுவாசிக்கிறான்? எப்படி வந்தது? இருதயத்தில் அந்த எனக்குள்ள வந்த இருதய விசுவாசம். அத பாருங்க, ஆவியானவர் நமக்கும் ஊற்றப்பட்டு இருக்கிறார். அவர் நமக்கும் வேதவசனத்தில் வெளிச்சம் தரார். அந்த விசுவாசம் வருது. அப்ப பாருங்க, அந்த வார்த்தையிலே விசுவாசம் இருக்கு, வார்த்தையிலே வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை தான் எனக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து அவன் சொல்றான், எனக்குள்ள என்ன இருக்குது? உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர். அந்த வார்த்தையை அவன் சொல்றான், எனக்குள்ள அவர் இருக்காரு, பரலோக ராஜ்யமே எனக்குள்ள வந்துடுச்சு. அந்த தைரியத்துல அவன் பேசுறான், விசுவாசத்துல பேசுறான். ஆனா வெளித்தோற்றத்துல அவன் விசுவாசத்துல செயல்படும் வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அவன் விசுவாசத்துல செயல்படும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை அவிழ்த்து அவன் சுகமாவதை பார்க்கிறோம். த்ரூ அவுட் நீங்க பைபிள்ல பார்க்கலாம், ஆண்டவருடைய எல்லா அற்புதத்திலும். அங்க அப்படிதான் சொல்றாரு, உன் விசுவாசத்தின். அதை பாருங்க, அந்த 9:27 பெரும்பாடுள்ள ஸ்திரீ வரா, சாரி 8ஆம் அதிகாரத்துல அந்த 22 என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றார். அம்மா, நீ நிறைய புண்ணியம் செஞ்சுட்ட, நீ எல்லா நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிட்ட. ஆக்சுவலா நீ நியாயப்பிரமாணத்தை அவங்க பிரேக் பண்றாங்க, அப்படிதானே? பெண்கள் அந்த ரத்த போக்கோட கூட்டத்துக்குள்ள வரக்கூடாது. ஆனா அவங்க கண்டுபிடிச்சா கல்லால் அடிச்சு கொள்ளலாம் நியாயப்பிரமாணத்தை. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல, விசுவாசத்தை பார்த்தாரு. அவ்வளவு கூட்டத்திலே நான் தொட்டால் சுகமாவேன், தொட்டால் சுகமாவே, தொட்டால் திரும்ப திரும்ப she went on muttering it again. மத்தேயு 9
அத வந்து சாரி இதுலயே தான் சொல்றத நம்ம அங்க பார்க்கலாம். ஷி கெப்ட் ஆன் சேயிங். என்னாச்சு? அவ சொன்ன மாரியே அங்க நடப்பத நம்ம பார்க்கிறோம். வேத வசனம் ஒரு நாளும் தவறாதுங்க. நம்ம இருதய விசுவாசம் வாயில அவங்க பேசினாங்க, தொட்டாங்க, சுகமாச்சு. அவங்க விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள அதுதான் சொல்றாரு. உங்க விசுவாசம் தான் உங்களுக்கு சுகத்தை தந்தது. உங்க விசுவாசம் தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தந்தது, ரட்சிப்பை தந்தது. இந்த விசுவாசம் தான் உங்களை பரிசுத்தமா உங்க கிரியை அல்ல, கிரியை அல்ல, கிரியை அல்ல, கிரியை அல்ல. விசுவாசம் தான் ரொம்ப அழகா அவர் அங்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் சொல்றேன், இது மனித விசுவாசம். தேவ விசுவாசம் காணாமல் அததான் ஆபிரகாமின் விசுவாசம் வேதம் சொல்லுது. ஆபிரகாம் தேவ வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15:13 அதுதான் சொல்றாரு. இத சொல்லும் பொழுதுதான் நீங்க கலாத்தியருக்கு வாங்க. அங்க பேவடியில 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 3 எடுங்க. 1ஆம் வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். இங்க பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சபை மாரி தான் இன்னைக்கு கலாத்திய சபை இருந்தது. எப்படி இருந்தது? தரிசித்து நடந்தாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டாங்க. தேவ பிள்ளைய செத்தா பரலோகன்ற உறுதியும் பெற்றுட்டாங்க. ஆனா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தவறான போதனை அன்னைக்கு பவுல் இந்த பக்கம் போனதும் சில பேர் வந்து தவறான போதனைய குடுத்துட்டாங்க. அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் சரிதான் தம்பி. நீங்க சொல்றாங்கல்ல. அது விசுவாசம் தான் நான் இல்லன்னு சொல்லல. இப்போ நீ பரிசுத்தமா வாழணும். நீ எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கீழ்ப்படியணும். நீ அப்படி வாழலன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதமோ, சுகமோ, வெற்றியோ ஒண்ணுமே உனக்கு கிடைக்காது. அப்படின்னு போட்டு குழப்பி விட்டாங்க. அந்த சூழ்நிலையில தான் அவர் ரொம்ப வைராக்கியத்தோட சொல்றாரு பாருங்க. 1ஆம் வசனத்த படிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே. ரொம்ப அழகா சொல்லிட்டாருங்க. அப்படிதானே? ஆண்டவர் கூட சீஷர்ல பார்த்து, எம்மா ஒரு சீஷர்ல பார்த்து லூக்கா 24ல மந்த இருதயம் உள்ளவர்களேன்றார். ஏன்? விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயம். வேத வசனத்தை விசுவாசிக்கல. இவங்களும் அப்படிதான். அவர் உயிரோட இருந்து அவங்க விசுவாசிக்கல. எல்லாம் ஸ்திரீகள்லாம் வந்து சொல்றாங்க. அப்படின்னு ஐயா வேதவசனம் எழுதியிருக்கு. ஆண்டவர் அவங்களுக்கு உபதேசித்தாரு. ஆனாலும் விசுவாசிக்க முடியல. அதனாலதான் மந்த இருதயம்ன்றார். ஏன்? வேதவசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயம். எந்த ஒரு காரியம் அங்க கூட பாருங்க ஆண்டவர் லூக்கா 24ல தன்னை வந்து உயிரோடு எழுந்தவராக அவங்களுக்கு காமிச்சு அவங்கள நம்ப வைக்கல. ஏன்? அப்படி போயிட்டா தரிசித்து வாழ்வாங்க. வேத வசனத்தில் இருந்து 27 லூக்கா 24:27 பாருங்க. வேத வசனத்தில் இருந்து தன்னை பற்றி காரியங்களை எடுத்து காண்பிக்கிறார். அப்போ ஆண்டவர் எப்பொழுதுமே வசனத்தை சார்ந்து விசுவாசிப்பதான் இருப்பாரு. அவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கணும். அவருடைய ஆடிபிள் வாய்ஸ் அதெல்லாம் இல்லைங்க. இதுதான் ஆண்டவருடைய மெத்தட். அவருடைய வசனத்தை நம்ம கையிலே எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் தேவன் என்னோடு உங்களோடு பேசுகிற வார்த்தை. இட்ஸ் a voice of God to us. இதிலிருந்து நாம் அதை கேட்கணும். அதனாலதான் கேட்கிறதற்கு கவனமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். கேட்கிறதுக்கு கவனமாய் இருந்தா ஏப்திற்கு வரப்பண்ணின வியாதியை உங்களுக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரி என்றாரு. பிரச்சனையெல்லாம் இந்த வேத வசனத்தில் இருந்து தேவன் என்னோடு பேசுவதை நம்ம கேட்பதில்லை, விசுவாசம் இல்லை. அதனாலதான் சாதாரண வாழ்க்கை வாழ்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா சாதாரண வாழ்க்கை இல்லைங்க. இயேசு வாழ்ந்த விட அதிக கிரியைகளை செய்வார்னு யோவான் 14:12 சொல்றாரு. அந்த வாழ்க்கை நம்ம வாழ்வோம். இங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லிட்டு உங்களை மயக்கினவன் யார்? ஐயா விசுவாசம் இல்ல கிரியை தான் சொல்லி உங்களை ஏமாத்தினவன் யாரு? முதல் அதிகாரத்திலே சொல்லிடுறாரு. அவன் சபிக்கப்பட்டவன்றாரு. இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங் வேர்டு இருக்க முடியாது. 2 தடவை சொல்றாரு. ஏன்? அவருக்கு அவ்வளவு வைராக்கியம். இயேசு இவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தி இலவசமா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்.
நான் உங்களுக்கு இளைப்பாறுத்து தருவேன், என் முகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்குங்களா. இவங்க கொண்டாந்து திருப்பி அந்த வருத்தமான பாரத்தை, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நீ கை கொண்டு தூக்கி அவன் தலைமையில போட்டாங்க. அதனாலதான் அவருக்கு அவ்வளவு கோபம். ஆண்டவர் இவ்வளவு செஞ்சிருக்கும் போது அதை அறியாம திருப்பியும் போட்டாங்க தான் அவர் சொல்றாரு. அப்படி செய்யறவன் சபிக்கப்பட்டவன்றாரு 1 அதிகாரத்திலே கலாத்தியர்ல. இங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை மயக்கினவன் யார்? புத்தி இல்லாத கலாத்தியரே, இந்த சிலுவையின் உபதேசத்திற்கு கீழ்ப்படியாதபடி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு விசுவாசியாதபடி உங்களை மயக்கினவன் யார்? உங்களை எவன்டா ஏமாத்தனா? Who has deceived you? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. எப்படிடா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசு பாவமாகி அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து என்னை ரட்சித்தாருன்னு உங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. அந்த வசனத்தை படிக்கும் போது, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போது, அந்த வெளிப்பாடு பெற்றவங்க எப்படா திருப்பியும் உங்க கிரியைக்கு போனீங்க? அததான் அங்க அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பாருங்க, ஒன்னே ஒண்ணு ஒரு கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எதனால நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள்? எதனால பரிசுத்த ஆவியை பெற்று? விசுவாசத்தினாலதான். நான் கூட பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது இந்த சத்தியம் தெரியாதபடினால நிறைய இடத்துக்கு போனேன். ஒரு ஆசைதான். ஞானஸ்நானம்லாம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, பரிசுத்த அபிஷேகம் எல்லாம் சொல்றாங்க. நானும் அந்நிய பாஷையில பேச அபிஷேகம் பண்ணணும்னு போறேன். எல்லா பக்கமும் கூட்டம்லாம் நடக்குது. எல்லா கூட்டத்திலும் போய் தலையை காட்டுறேன். ஒண்ணும் நடக்கல. ஆண்டவர்கிட்ட என் தனி ஜபத்திலையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணும் நடக்கல. அப்போ ஒரு நாள் ஒரு தம்பியை வந்து சபையுடைய, நான் சொன்னேன் அந்த சபையுடைய பாஸ்டருடைய மகன் வந்து, அவன் காலேஜ் படிச்சிருக்கான். ஆனா வாங்க நீங்க நம்ம நைட் ஜெபம் பண்ணுவோம், விசேஷமா உங்க அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், இன்னைக்கு கட்டாயம் நீங்க அபிஷேகம் பெறுவீங்க அண்ணன். போடா மார்க்கஸ், நம்ம பேர் போடா மார்க்கஸ், உனக்கு ஒரு வேலை இல்லை. நான் எங்கெங்கயோ போனேன், ராஜாமணி பாட்டு ஜெபம் பண்ணேன், இவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு இடத்துல எனக்கு கிடைக்கல. நமக்கெல்லாம் கிடையாது, ஆண்டவர் நமக்கு வைக்கல அப்படின்னு விட்டுட்டேன் நான். அவன் உடலை என்ன இன்னைக்கு ஒரு நாள் வாங்கினான்றான். சரின்ட்டு அன்னைக்கு போறேன். ராத்திரி 10 மணிக்கு கிளம்பி சர்ச்சுக்கு போறேன். தம்பி, இன்னொரு தம்பி காலாபன் ஒருத்தர் இருக்காரு, என்ன மாதிரி இன்னொருத்தர் அபிஷேகம் மனேசனத்தை, நாங்க 4 பேரும் ஜெபம் பண்றோம் சபையில். கொஞ்ச நேரத்துல அந்த மனாசா பிரதர் அபிஷேகம் பெற்றுட்டாரு, அந்நிய பாஷையில பேசுறாரு. நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆண்டவரே, நான் அவளோட தான் வந்தேன், தாகத்தோட தான் வந்தேன், ஆசையோட தான் வந்தேன், எனக்கு இல்லை, அப்ப எனக்கு கிடையாது. அப்போ என் மனசு சொல்லுது, நீ ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை, இன்னும் சில காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ பர்ஃபெக்ட் பண்ற. அவன் பர்ஃபெக்டா இருக்கான். பிசாசு சொல்றான், மனனா யார்? அவன் போடுற தாட், வேத வசனத்துக்கு புறமானதெல்லாம் அவன் போடுற தாட். ஆனாலும் உனக்கு அபிஷேகம் கிடைக்கலன்ற இது இப்படியே மைண்ட்ல ஓடுது. அந்த அவிசுவாசத்தினால எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை. நான் பர்ஃபெக்ட் ஆன பிறகுதான் அபிஷேகம் பெற முடியும். நான் ஒன்றும் பரிசுத்தமான இல்லை, இன்னும் சில தவறுகள் இருக்குது. அப்போ பாருங்க, இந்த காலேப் என்ற பையன், அவனும் காலேஜ் பையன் தான், இந்த 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவன் சொல்றான், அண்ணா நீங்க இப்படி நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தமாக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் வராரு ஒழிய உங்க பரிசுத்தத்தை பார்த்து கொடுக்கல. நீங்க விசுவாசித்தா போதும் இந்த வசனத்தை, ஆண்டவர் சொல்றாரு. அதனால நீங்க விசுவாசிங்கன்ற. எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் மனசுல நினைக்கிறேன், தம்பி சொல்றான் நான் பர்ஃபெக்ட், அதே மாதிரி சொல்றான். அப்பதான் எனக்கு ஒரு விசுவாசமே வருது. என்ன வந்துச்சு? விசுவாசம். தரிசித்துதான் அவன் சொன்னனால எனக்கு அந்த விசுவாசம் வந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே அவன் சொல்றான். அதனால விசுவாசம் வந்துச்சு. அந்த விசுவாசத்துல அடுத்த வினாடி நான் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சேன். யோசனை பாருங்க. அது வரைக்கும் என் கிரியையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ விசுவாசித்தேன் வேத வசனத்தை, அபிஷேகம் வேற ஒண்ணுமே இல்லை. நான் பரிசுத்தமான பிறகுதான் அபிஷேகம் பண்ணணும். அந்த கிரியை சார்ந்ததுன்னா ஜென்மத்துக்கு நான் பெறப்போவது இல்லை, ஜென்மத்துக்கு ரட்சிக்கப்பட போறது இல்லை. அப்படித்தான் சொல்லணும், அப்படிதானே? ஆனா நம்ம கிரியே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் தண்ணி அடிக்கிற ஹேபிட் இருக்குது, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ரட்சிப்ப ஏற்றுக்கொள்றேன். நடக்காது தம்பி, நீங்க வாங்க, இங்க வந்தீங்கன்னா எல்லாம் போடும். அதைதான் நம்ம சொல்றோம். ஆண்டவரை விசுவாசி, வேற ஒண்ணுமே சொல்லல. நீ இதெல்லாம் விட்டுட்டு வா, அதெல்லாம் விட்டுட்டு வான்லாம் சொல்லல.
உன் விக்கிரதெல்லாம் விட்டுட்டு வா, ஒண்ணுமே சொல்லு. நீ விசுவாசி. ஒரே கண்டிஷன் விசுவாசம் தான். விசுவாசித்தான் ரட்சிக்கப்படுவேன் தான் சொல்றாரு. விசுவாசம் ஒண்ணுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு வழியை திறக்கிறது என்ற, வேற கண்டிஷனே கிடையாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவ ஈவு. எபேசியர் 2:8. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்பம் முதல் முடிவு வர விசுவாசம் தான். அந்த முக்கியத்துவத்தை நீங்க அறியணும். அதை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். இங்க பாருங்க, அடுத்து என்ன சொல்ற பாருங்க. அடுத்தது, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிய போகிறீர்களா? 2வது கேள்வியை போடுறாரு. ஐயா, ஐம்புலன் அறிவினாலேயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? ஆவியின் வேத வசனத்தை விசுவாசித்தானே ரட்சிக்கப்பட்டீங்க. இப்ப ஆவியின் வசனத்தை விட்டுட்டு உங்க கிரியை மேல போறீங்களேடா, முட்டாள் பயல்களான்னு கேட்கிறாரு. உங்களை மயக்கினவன் யார்? இங்கிலீஷ்ல பிவிச்ட் அப்படின்னு என்ன? உங்களுக்கு யாரா சூனியம் வச்சிட்டா அப்படின்றாரு. யாரும் உங்களுக்கு சூனியம் வச்சிட்டாங்களான்னு கேட்கிறாரு. Who has bewitched you? சூனியம் பண்ணிட்டாங்களா உங்களுக்கு? நீங்க இவ்வளவு மோசமா, நீங்க எப்படிதான் ஆரம்பிச்சீங்க, அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுமையும் சொல்லிட்டு, அடுத்தது சொல்லிட்டு, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, வீணாய் போயிட்டோன்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடக்கிறவர் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலோ விசுவாச கேள்வியினாலோ எதனால செய்யறான்றார். அப்படி சொல்லிதான் ஜஸ்ட் அஸ் ஆபிரகாம்னு அடுத்த வசனத்தை ஆரம்பி. அப்ப பாருங்க, விசுவாசத்தினால், அதாவது கேட்பதினால் வருகிற விசுவாசத்தினாலதான் ஆவியானவர் அற்புதம் செய்கிறான்ற. அப்ப பாருங்க, விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுறீங்க, விசுவாசத்தினால பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவீங்க, விசுவாசத்தினால அற்புதம் பெறுவீங்க. நோதர் வழி. அப்படியே வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. அப்படியே சொல்லிட்டு வந்தவரு 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமானாக்குகிறார். நீங்க நீதிமான ஆகிறதும் உங்க கிரியையினால் இல்ல. எல்லாம் தப்பு தண்டா பண்ணாம பெர்ஃபெக்டா நடக்கணும்ன்றத நான் நீதிமான். நோ, ஒரு பய அப்படி இருக்க முடியாதுன்னு வேதமே சொல்லுது, நான் சொல்லல. அங்க ரோமர் 4:20 சொல்றாரு, கலாத்தியர் 2:16 2:11 சொல்லுவதை அதை நம்ம பார்க்கலாம். அதை இங்க என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான். வேற காரணமே இல்ல. அவருடைய பரிகாரம் 2 கொரிந்தியர் 5:21 சொல்றாரு, அவர் பாவமாக்கி நம்மை நீதிமானாக்கினார். சிலுவையில் அவர் பாவமானபடியினால், நம் பாவத்தை ஏற்றுக்கொண்டபடியினால், அவருடைய நீதியை நமக்கு தந்தபடியினால் நாம் நீதிமான். அந்த விசுவாசம் தான். அந்த நீதி என்ன நீதியா? கிறிஸ்துவின் நீதி. கிறிஸ்துவின் நீதினா என்ன? என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? அப்படிதானே? இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அந்த நீதி, அந்த நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது விசுவாசத்தினால். அதை சொல்லிட்டு தான் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. நான் 9ஆம் வசனத்துல விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுகிறோம், அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம், எல்லாமே விசுவாசம். அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே சொல்றாரு பாருங்க, இந்த விசுவாசம் இல்லாம நீ கிரியைக்கு போயிட்டீனா, நீ தான் கீழ்ப்படிஞ்சு எல்லாம் பண்ணணும் போயிட்டீனா, நீ சபிக்கப்பட்டவன்டான்றார். ஆசீர்வாதமா சாபமா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நீங்க உங்க கீழ்ப்படிதல், உங்க பிரமாணம் கை கொள்ளுதல் மூலமாக நீதிமானாக நினைச்சீங்கன்னா சாபம். தெளிவா எழுதி கொடுத்துட்டாரு. கிரியைக்காரர்கள் அத்தனை பேர்களும் சாபத்துக்கு உட்பட காரணம், அங்க போயிட்டீங்கன்னா எல்லா பிரமாணத்தையும் நிறைவேற்றினாதான் ஆசீர்வாதம், ஒரு பய கிடையாது. அப்ப அங்க போனவன் அத்தனை பேரும் சாபத்துக்கு கீழே இருக்கான். இன்னைக்கு சபையில அதை தான் போதிக்கிறாங்க. விசுவாசத்தை போதிக்காம கிரியை போதிக்கிறாங்க. ஏய், சபைக்கு 10 மணி கரெக்டா வாடா, ஒரு ஆராதனை, எல்லாம் கட்டளை. ஒரு ஆராதனை நீ விடக்கூடாது, தசமபாகம் கொடுக்கணும், எல்லா ஊழியத்திலையும் பங்கு பெறணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நிறைய சட்ட திட்டங்களை சொல்றாங்க. எங்க கொண்டு போறாங்க? சாபத்துக்குள்ள. ரோமர் 6:14 சொல்றாருல, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாமல் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறபடியால் பாவம், சாபம், வியாதி உங்களை மேற்கொள்ளாது. கிருபை கீழே இருக்க வரைக்கும். நீங்க பிரமாணத்து கிரியை கீழே போயிட்டீங்கன்னா டைரக்டா சாபத்து கீழே போயிடுறீங்க.
வியாதி சாபத்து கீழே தான் இருக்குது. இன்னைக்கு அதுதான் மெயின் பிரச்சனையே. சபை இன்னைக்கு வியாதியோடு, குறைவோடு, தரித்திரத்தோடு வாழுதுன்னா விசுவாசம் புது பிரமாணம், இவங்க பழைய பிரமாணம் கிரியைக்கு போயிட்டாங்க. கிறிஸ்துவுக்கு முன் கிமுக்கு போயிட்டாங்க, கிபிக்கு பின்னாடி இருக்கவங்க இயேசு கிறிஸ்துவையே மறுதலிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசம் உள்ள 9ஆம் வசனம் அதை சொல்றாரு. 10ஆம் வசனத்துல சபிக்கப்பட்டதை பத்தி சொல்லிட்டு 11ல என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என்ன பிழைப்பானுங்க? தேவனாக அவன் பிழைப்பான், வாழ்வான். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. 4 தடவை வருது. ஆபகுக்கு 2 நாள்ல வருது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வருது. இங்க 3:11 வருது. எபிரேயர் 10:38 4 தடவை வருது. முக்கியம் என்ன? இந்த புது ராஜ்யத்துல புது குடும்பத்துல வந்துட்டோம். இந்த புது குடும்பத்துல கடவுளே நம்முடைய அப்பா. நல்லா யோசித்து பாருங்க. இது ரிலிஜன் இல்ல, மதம் அல்ல, மதம் அல்ல, அப்பா பிள்ளை உறவு. மீதி எல்லாம் மதம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிவிட்டாங்க, சபை கிறிஸ்தவத்தையும் மதமாக்கிட்டாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்து. இது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இல்லைங்க, உறவு, அப்பா பிள்ளை உறவு. அப்பாவுடைய அன்பு, அந்த அன்பை ருசித்து ருசித்து அப்பாவை அன்பு கூறுறது, மற்றவர்கள் அன்பு, அந்த உறவுக்குள்ள கொண்டாந்துட்டாரு. இது ஒரு உறவு, இது ஒரு ரிலிஜன் அல்ல, மதமே அல்ல. அதுதான் அவர் இங்க சொல்ல வர்றாரு. இத கெடுக்கிறதுக்கு தான் மனதை மயக்கிட்டான், பிவிச் என்ன பண்ணிட்டான், சூனிய வச்சுட்டான்றாரு. உங்களை மயக்கிட்டான், சூனிய வச்சுட்டான் பிசாசுன்றார். பிசாசின் போதனையை சொல்றவங்க நியாய பிரமாணத்தை போதிக்க இன்னைக்கு பெரும்பாலான சபையில போதகர்கள், பெந்தோகோஸ்தே சபையிலும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லைன் சர்ச்சஸ்லயும் சொல்றேன், கற்பனையை தான் போதிக்கிறாங்க. எதை போதிக்கிறாங்க? நியாய பிரமாணத்தை தான். பிரமாணம் பிரமாணம் பிரமாண போதகர் தான் இருக்காங்க. பிரமாணத்தை கேட்கிற வரைக்கும் விசுவாசம் வராது. கிருபையின் உடன்படிக்கை, கிருபையின் பிரமாணத்தை கேட்கும் பொழுதுதான் கிருபையும் விசுவாசம் சேர்ந்து போகும். ஆண்டவர் கிருபையா கொடுக்கிறாரு, நான் விசுவாசத்துல பெற முடியும். அது கிருபை இல்லைன்னா நான் விசுவாசத்துல பெறவே முடியாது. அங்க 4:16 ரோமர்ல சொல்வாரு. இங்க பாருங்க, நேரம் முடிய போகுது, ஆனா நான் வேகமா போறாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறுகிறோம். எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்று தான் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ல சொல்றாரு. ஆனா நீங்க விசுவாசம் பெற இல்லாதனால பெற முடியல, விசுவாசத்தினால் பெறுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்படியே கீழே வாங்க, 18ல என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் நாம் சுதந்தரிப்பது விசுவாசத்தினால். எல்லாவற்றையும் நாம் சுதந்தரிப்பது விசுவாசத்தினால். 22க்கு வாங்க, விசுவாசத்தினாலே எல்லா வாக்கு தத்தங்களும் பலிக்கிறது, நிறைவேறுகிறது. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்ன்றாரு. அடுத்த வசனத்துல பாருங்க, 26ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினால நம்ம என்ன ஆயிடுமோ, அவங்க அப்பா யாருங்க, அகில உலகத்தையும் படைத்த தேவன் என் டாடி, நாம அவருடைய பிள்ளை. எவ்வளவு பெரிய பாக்கியம் விசுவாசத்துல நம்ம கிடைச்சிருக்கு. அதை தான் அங்க அவர் சொல்றத பாக்குறோம். புத்திரர்னா சும்மாவா? அவருக்கு உரியதெல்லாம் எனக்கு. அப்பன் சொத்து பிள்ளைக்கு, அவருடைய பரிசுத்தம் எனக்கு, அவருடைய சுகம் எனக்கு, அவருடைய செல்வம் எனக்கு, அவருடைய அன்பு எனக்கு, அவருடைய விசுவாசம் அப்பன் சொத்து. I have his DNA. Whatever belongs to him belongs to me. அதுதான் அவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசித்து பாருங்க. எல்லாம் உங்களுடையது, கிறிஸ்துவனுடையதுன்னு சொல்லிட்டு உங்களுடையதுன்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு. 27ல என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினால் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். யூ ஆர் புட் ஆன் கிரைஸ்ட். இப்ப பிசாசு உங்களை பார்க்கும் போதெல்லாம் கிறிஸ்துவாக பார்க்கிறான், பயப்படுறான். வியாதி, அது கேன்சரோ ஆர்த்தரைட்டிஸோ உங்களை கண்டு பயப்படுது. ஏன்னா யூ ஆர் புட் ஆன் கிரைஸ்ட். எப்படி அன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எங்களை பாடுபடுத்தோ வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்ததுமே கதறிச்சோ, அது மாதிரி கதறுது. நம்ம காதுல கேட்கல, அவ்வளவுதான். ஆவி மண்டலத்தில் அதெல்லாம் நடக்குது. ஏன்? யூ ஆர் புட் ஆன் கிரைஸ்ட். ஆண்டவரை என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவாக பார்க்கிறார். அதனால்தான் நான் தவறு செஞ்ச தவற பார்க்கல, என் மேல உள்ள வியாதியின் அறிகுறியை பார்க்கல, என்னை சுகமானாக பார்க்கிறார், நீதிமானாக பார்க்கிறார், பரிபூர்ணம் உள்ளவனாக பார்க்கிறார், கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே என்னை பார்க்கிறார். அதுதான் புட்டான் கிரைஸ்ட் என்றார். எல்லாமே விசுவாசத்தினாலதான். உங்க கிரியையினால நீங்க ஒரு நாளும் கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியாது. திரும்பவும் சொல்றாரு பாருங்க, அடுத்தது, இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள், இருவரும் ஒரே ஆவியாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:14. இப்போ
அவர் தான் நானு, நான் தான் அவரு. அவரை பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா அவர அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம இருக்கிறோம். அததான் சொல்லிட்டு சொல்றாரு, நம்மெல்லாம் இப்ப யாரா? வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? இயேசுவுக்கு உரியதெல்லாம் எனக்கு அது சர்வத்துக்கும் சுதந்திரவாளி ஆக்கினார். எபிரேயர் முதலாம் அதிகாரத்துல அங்க சொல்லும் பொழுது புது சிருஷ்டியா இயேசு உயிரோடு இருந்த பிறகு அவர் பிதாவின் தற்சுரூபம் சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றாரு அந்த 2-3 வசனங்களில சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அவரோடு கூட புத்திரராக உடன் வாரிசாக நம்ம இணைத்தபடியினால சர்வத்துக்கும் அது பொன்னோ வெள்ளியோ பரிசுத்தமோ விசுவாசமோ அன்போ அவருக்கு என்னென்ன இருக்கோ அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அவரோடு உடன் சுதந்திராக நானும் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அவருடைய வல்லமையோ அவருடைய அதிகாரமோ அவருடைய பரிசுத்தமோ அவருடைய சுகமோ அவருடைய வெற்றியோ யூ நேம் இட் எனிதிங், சர்வம்னா எல்லாம். அதுல நானும் உடன் சுதந்திரம். எல்லாமே எதனால வந்துச்சுன்றாரு? விசுவாசத்தினால. விசுவாசத்தின் அவசியம் என்ன என்பதை சொல்லுகிறேன். அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். முதல்ல அனுபவங்கள் மூலமாக விசுவாசத்தை உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். மனித விசுவாசம் அல்ல, இது தேவ விசுவாசம். காணாமல் விசுவாசிக்கிறது. நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் என்பதை சொன்னேன். இப்போ விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை பற்றி அப்படியே உங்களுக்கு வரிசையா சொல்லிக் கொண்டு வந்தேன். தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீங்க விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தை கற்று தேறி நிச்சயம் உள்ளவர்களாய் இருந்து நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அற்புத அதிசயமான ஆச்சரியமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்துவின் வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவர்களாய் நாங்கள் காணப்பட இந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்கள் கண்களை திறந்தரல ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.